ஒரு மணி நேரம் இங்கே தொடர்ந்து அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் அனைவரும் எழுமி நின்று ஒரு கோரஸ் நாம் பாடும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே என்ற பாடலை எழுமி நின்று பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். துதி கன மகிமை உமக்கே சபையோர் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதல் முறையாக இந்த ஒரு சூழ்நிலை. கடந்த நாட்களிலே அடியேன் ஊழியத்திற்காக படித்து முடித்து வேலைக்கு காத்து கொண்டிருக்கிற வேளையில் சில தனிப்பட்ட சவால்கள் இருந்தது. அந்த சமயங்களில் போதகர் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ என்று நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு அந்த சந்தர்ப்பம். அந்த கேள்விகள் அனைத்தும் அப்பேற்பட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலை அடியேன் பெற்று அதன்படி நடந்தது நிமித்தம் இறைவன் என்னை ஊழியக்காரன் நிப்பாட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் கேள்விகள் ஐயாவுடைய ஊழியத்தை சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு 40 நிமிடங்கள். வேதம் சொல்கிறது, கடைசி காலத்தில் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். அது ஒரு வசனம் மனதில் வந்தது. ஊழியம் செய்வர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். There will be a demarcation line between those who serve God truly, who do not serve God truly. அந்த ஊழியம் ரிட்டையர்மெண்ட்டில் முடிகிறது கிடையாது. உயிர் உள்ளவரை, சுவாசம் உள்ளவரை, நம்முடைய மூச்சு காற்று வரை நிற்கும் வரை, அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளம். அதன் அடிப்படையில் போதகர் வில்மாட் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியம். வி கேன் ரிலாக்ஸ். உங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்பதற்கு அனுமதி கிடையாது, நான் மட்டும் கேட்பேன். ஐயா கேள்வி சுருக்கமாக இருக்கலாம், பதில் பெருசாக வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு பிரச்சனை இல்லை. ஸோ யுவர் ஆன்சர் கேன் பி பிக் அண்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று கேட்டேன், கொஸ்டின்கெலாம் கொடுக்கணுமா அப்படின்னு. தேவையில்லை பாஸ்டர் அப்படின்ட்டார், நீங்கள் டைரெக்டாக அங்கே கேளுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். என்னுடைய கேள்வி மத்தியான வேளையில் ஒரு 3 பகுதிகளாக நான் பிரித்திருக்கின்றேன். ஜெபத்தோடு, இது ஒன்றும் கேட்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அல்ல, ஜெபத்தோடு ஒரு ஊழியக்காரன் என்ற அடிப்படையில் ஒரு அனுபவம் வாய்ந்த, ஆவிக்குரிய ஜீவத்தில் பழுத்த, அநேக திருச்சபைகளை நிறுவின, அநேக ஆத்துமாக்களை சபைக்கும் சத்தியத்தை கொண்டு வந்த, எண்ணில் அடங்காத தேவ பிள்ளைகளை சிலுவையில் அண்டையில் கொண்டு சேர்த்த, நம் அனைவருக்கும் பிரியமான, தெய்வனுக்கும் பிரியமான, சமுதாயத்திற்கும் பிரியமான ஒரு போதகருக்கு எங்களுடைய மனமான வாழ்த்துதலையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருச்சபை சார்பாக 3 பகுதிகள். மொத்தம் ஒரு 10 கேள்விகள். முதல் 3 கேள்விகள் உங்களுடைய தனிப்பட்ட
ஊழியத்திற்கான பாதையின் கேள்விகள். இரண்டாவது, குடும்பமும் ஊழியம், இரண்டும் ஈடு இணையற்றது, இரண்டிற்கும் சம்பந்தம் உண்டு. குடும்பம், ஊழியம். மூன்றாவது, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இவாஞ்சலிசம், ஹவு டு யூ பேலன்ஸ், அது வரும், அந்த கேள்விக்கு வரும். கடைசியாக கர்நாடக பகுதியில் பாஸ்டர், இந்த பகுதியில் விசேஷம் பெங்களூரில் இந்த பகுதியில் உங்களுடைய ஊழியர்களின் அனுபவங்கள் சொல்லி கடைசியாக ஒரு நல்ல ஒரு பப்ளிக் டிமாண்ட், அது இப்பயே சொல்லிடலாமான்னு சொல்லிடுறேன், நீங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலை நீங்கள் பாட வேண்டும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் பாட்டதுக்கு பாடி கேட்டிருக்கீங்க? ஒரு கேசட்டை ரிலீஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? பாஸ்டர் அது கொஞ்சம் மனதில் வைத்து தயவுசெய்து இது சபையாருடைய ஒரு அன்பான வேண்டுகோளுக்கு நாங்கள் நல்லதொரு பாடலை பாடி நீங்கள் முடிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபத்தோடு தரித்திருப்போம். தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாக நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், நாம் அனைவரும் ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கேள்விகள் அமைந்துள்ளன. முதலாவது, போதகர் வில்மாட் அவர்கள், உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பு எப்பொழுது, எப்படி? ஏனென்று பார்க்கிற பொழுது, ஒருவன் இறைவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஒரு மகத்துவமான ஒரு ஊழிய பணிக்கு வருவது கூடாத காரியம். உங்களுடைய ஊழியத்தின் துவக்கம் எப்பொழுது, எப்படி பாஸ்டர்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட பேட்டி காண்பது எனக்கு அதிக பழக்கம் கிடையாது. ஆனால் பேட்டி வைத்து கேள்வி கேட்டு பதில் கொடுத்து அந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆண்டவர் சமாளிப்பதற்கு தகுதிப்படுத்தியிருக்காரு. அதனால் நான் முதலே கேள்வி எழுதி கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன தான் கேள்வி கேட்பார்னு பார்ப்போமே, நம்ம தெரிந்த பதிலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் வேண்டியதில்லை, நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். நம்ம கேள்வி எழுதி கொடுத்து கேள்விக்கு பதில் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. கேள்வி நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னதுனால அவர் முதல்ல சொன்ன காரியத்தை இவர் எப்போ இடையில ஏதாவது சொல்லிடுவேணும்னு சொல்லி அவர் முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கிட்டார். அதுக்காக நான் அவரை பாராட்டுகிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல நல்ல அனுபவங்கள். இன்றைக்கு காலையில் நான் சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு வந்த விதங்கள் எல்லாம் எனக்கு மிகுந்த மனநிறைவு, மகிழ்ச்சியும், வருத்தன்றதே கிடையாது. வருத்தப்படாத நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தக்கூடப்படுகிய சங்கடமான சூழ்நிலையெல்லாம் நிரம்ப இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வருத்தன்றதோ ஏமாற்றன்றதோ ஒரு எந்த விதமான ஒரு வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. நேற்று இரவு ரொம்ப நேரம் கழித்து வேலையெல்லாம் முடித்து படுக்கும் முன்னால் என் பிள்ளைகள் அங்கேருந்து கூப்பிட்டாங்க. நான் பேசுகிறத பார்த்த உடனே அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதா அவங்க வெளி தூரத்தில் இருக்கிறான்னு அவங்களுக்கு சந்தேகம். நான் இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்களே அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் வந்து இறங்கியிருக்கேன்ல, நல்லா சந்தோஷமாக இருக்கேன். ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தேன், ஆண்டவருடைய அழைப்பு எப்படி கிடச்சிச்சு அப்படின்றது என் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் வந்து அதை முன்கூட்டியே அவர் தெரிந்து வச்சு குறித்து வச்சு காலகாலத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு அவரை தகுதிப்படுத்தி அவர் அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றான்றதுக்கு பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டு சான்றுகள்லாம் இருந்தாலும் கூட அதில் ஒன்றா ஆண்டவர் என் வாழ்க்கையை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்றத பார்க்கும்போது
இன்னைக்கு பைபிள் எழுதி கொடுத்தது அவர் ஒருவேளை என் வாழ்க்கையை சேர்த்தாலும் சேர்த்துருப்பார் தெரியல. அப்படி ஒரு ஆச்சரியமான காரியம். சகேப ஆண்டவர் அழைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கும் போது அவர் சரீரத்தில் கொஞ்சம் குட்டையாக இருந்தார் அப்படின்னு நம்ம கதை படிக்கிறோம். ஆண்டவரை பார்க்கணுன்னு அலாதி பெரியம். அந்த ஆசையில் அவர் அந்த அவர் வந்துட்டாருன்னு உடனே புறப்படுறாரு. போனால் அங்கே திரள் கூட்டம் அவருக்கு முன்னால் பின்னால் அக்கம் பக்கத்தில் போயிட்டே இருக்காங்க. அப்போ அவருக்கு முடிஞ்சு போச்சு, நம்ம பார்க்குறது முடியாது. என்ன செய்யலான்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ இங்கேருந்து முன்னால் ஓடிப்போம், இந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாலே ஓடி போயிரு. ஒரு பணக்காரன் அந்த காலத்தில் ஓடுறதில்லை. அதுலேயே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஓடுறதே இல்லை. அவங்க பியூன்ஸையும் மற்றவங்களையும் ஓட வைப்பாங்களே வெளியே அவங்க ஓடுற பழக்கம் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஆசை இருந்திருக்கோ, பார்க்கணுன்ற ஆசை இருந்திருந்தால் அவர் ஓடி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஓடினாராம். ஓடினது மாத்திரமில்லை, இந்த பணக்காரங்க அல்லது பதவியில் இருக்கிறவங்க இன்னொன்று செய்யவே மாட்டாங்க. என்னென்னா மரம் ஏற மாட்டாங்க. மரம் ஏறணும்னா அதில் ஏதாவது ஒரு பழம் பறிக்கணும், அது பறிக்கணும்னா அந்த ஒருத்தர் வேலைக்காரனை கூப்பிட்டு அல்லது அவனை கூப்பிட்டு ஏற்பா எனக்கு ஒரு பழம் வேண்டி இருக்குன்னு பறித்து கொடுப்பாங்களே வெளியே இவங்க ஏற மாட்டாங்க. இவரை பாருங்க, அந்த மரத்தில் ஏறி அவர் ஆண்டவரை பார்த்துடணும், ஆண்டவர் அவரை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கிளைகளை நிறையா இருந்த அந்த இதில் போய் ஒழிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஆண்டவர் வர பாதை இப்படி தான் வருவார், நான் எப்படியாவது இப்படி எட்டி பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு போகிறாரு. அதை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த மரத்துக்கு கீழே ஆண்டவர் வருவார்னு எப்படி தெரியும்? ஆண்டவர் அந்த மரம் அந்த இடத்துல வளரணும்னு சொல்லி இந்த மனுஷன் அங்கே ஏறணும்னு சொல்லி அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் விதை போட்டிருப்பாரு? எத்தனை வருஷத்துக்கு முன்னால் விதை போட்டிருப்பாரு? அந்த காட்டில் விதை போட்டதுலேருந்து அந்த ஒட்டகமோ ஆடு மாடு போனதில்ல, அது ஒன்று அதில் மிதிச்சு கழிச்சு அதை எங்கேயாவது தள்ளிட்டு போயிருந்தா அந்த மரம் அங்கே வந்திருக்காது. அதை பாதுகாத்து அந்த இடத்துல அந்த மரம் கண்டிப்பாக வளர்ந்தாகணும். ஏன்னா ஒரு நாள் சகைன்னு ஒரு மனுஷன் அங்கே ஏறி என்னை பார்க்க போகிறான். ஆண்டவர் உங்க மேல கண்டு வச்சுட்டாருங்களா? நீங்க ஓட்டாரு தெரியல. அது மாதிரி எங்க அப்பா கதை வேற, அந்த ஊர்ல இருந்து அவங்க எப்படி வந்தாங்கன்றது அது வேற. ஒரு கிறிஸ்தவ கிராமம் தான், நல்ல பரப்பான விசுவாசம் உள்ள நிறைய அவ்வளோ பேரும் கிறிஸ்தவங்க தான், சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க. நல்ல ஒரு கோயிலெலாம் கட்டு கோபுரம், ஒரு 3 மைல் தள்ளி வரும்போதே கோபுரம் தெரியும். திருநெல்வேலியில் இந்த சங்கரன் கோயிலிருந்து பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன், உங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஊர் இருக்குது. அங்கே அந்த ஊரில் ஒரு பழக்கம், கோயிலில் வாசலில் இந்த கோயிலை பாதுகாத்துறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மகனை அங்கே அனுப்பணும். அவன் அனுப்பி 2 பேர், இன்னொரு குடும்பத்தில் ஒருத்தன் இன்னொருத்தர் குடும்பம் 2 பையங்க அங்கே போய் அந்த முத்தத்தில் படுத்து கிடக்கும். ராத்திரி முழுவதும் படுத்து கிடந்து அந்த காம்பவுண்டில் யாரும் அங்கே இதை விடக்கூடாது, அந்த தேவைங்க தான் ஆகக்கூடாது, பாதுகாக்கணும். படுத்துட்டு காலையில் எழும்பி அதை சுத்தப்படுத்திட்டு மணி அடித்து கதவு திறந்து லைட்டை போட்டு கூட்டிகிட்டு போகணும். இது அவங்க வேலை. 1 மாதம் இது டேர்ன் போட்டு யார் யாருக்கு மகன் இருக்கானோ அந்த மகன்கள்லாம் பொறுக்கி எடுத்து வீட்டு வாசலில் அம்மா அப்பா சொல்லி விடுவாங்க, ஒழுங்காக போய் படுத்துட்டு ஒழுங்காக கரைகளை செஞ்சுட்டு வாங்க மகன். இதில் இன்னொன்று என்னென்னா, சும்மா போனோம் வந்தால் படுத்து தூங்கினா கதையை பேசணும் எழும்பணும்னு புரியக்கூடாது. பைபிளை கொண்டு போகணும். பாருங்கள், பைபிளை கொண்டு போகணும். இந்த பையனை பைபிளில் உட்காந்து பைபிளில் கொண்டு போய் அங்கே சும்மா வச்சுட்டு விளையாடுறதில்ல, பைபிள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில் எழுப்பி அதே மாதிரி செய்யணும். அப்போது ஒரு நாள் இந்த சகை கதை சொன்ன இந்த கதையை பாருங்கள். இவர் அங்கே உட்காந்து அந்த காலத்தில் அம்மாமார் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பையன் இங்கே வேலை படிச்சுட்டு இருப்பான்.
அம்மா அங்கே படிச்சுட்டு இருக்காங்க, அம்மா இப்போ வரும்போது படிப்பான், அம்மா அங்கே போனோன்னு விட்டுருவான். அதனால் அங்கே என்ன சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, நீ சத்தம் போட்டு வாசிக்கணும், சத்தம் போட்டு படிக்கணும். அது அங்கே கேட்கணும் அம்மாவுக்கு. சத்தத்தை நிறுத்தினா அப்படின்னு சொன்னால் பையன் வேறு எந்த செஞ்சுருக்கான்னு அவங்க அங்கேருந்து ஓரக்கடலில் பார்த்துருவாங்க. அது மாதிரி இவங்களே சத்தம் போட்டு வாசிக்கணும். அப்போ எங்கள் அப்பா வந்து பைபிளில் ஏதோ வாசிக்கிட்டே வரும்போது அன்னைக்கு பார்த்து யாத்திராமம் 20ஆவது அதிகாரத்தை வாசிக்கும். யாத்திராமம் 20ஆவது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே 10 பிரமாணங்கள் அங்கே இருக்குது. அந்த 10 பிரமாணங்களில் வாசிட்டே வர்றாரு. 4ஆவது பிரமாணம் வந்துச்சு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து ஒரு கிரைகளை நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அவர் அப்படியே நிறுத்திட்டாரு, வாய் ஓடலை. என்ன 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்? வாரத்தின் முதல் நாளில் கோயில் போயிட்டுருக்கோம். பைபிள் 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு. இவருக்கு ஒன்றும் ஓடலை, கேள்வி எழுப்பிட்டு உடனே காலையில் வேலையை முடிச்சதான் உண்டு. அங்கே வந்து வீட்டுக்கு போகும்போது முதன்னு போய் அப்பாட்ட கேட்டணும்னு சொல்லி, எங்கள் அப்பா பார்த்தவங்க யாரும் இருக்கீங்களோ எனக்கு தெரியல, அவர் இந்த ஐயா இருக்கார் நம்ம எட்வர்ட், அவர் கொஞ்சம் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வயது பார்த்தீங்களா, அம்மா தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் கட்டிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவை 2 படி கீழே நிற்க சொல்லிட்டு எங்கள் அம்மாவை மேலே விட்டாங்க. அப்போ தான் சரியாக வருது. அதனால் நல்ல வேலை நாங்கள் வந்து அது 2க்கும் சமமாக இந்த உயரத்தில் இருக்க வேண்டியது. இல்லைன்னா நாங்களும் அது மாதிரி உயரமாக போல தெரியுது. அப்படி அவங்க படித்து வந்து வாசிக்கும்போது காலையில் அப்பாட்ட ஓடி போய், அப்போ இந்த மாதிரி நான் வாசித்தேன், பைபிளில் 7ஆம் நாளும் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு, நம்ம வாரத்தின் முதல் நாளில் போகிறோம், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா வந்து அந்த காலத்தில் அப்பான்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வர முடியாது. என்னடா நீ பெரிய வளர்த்துட்டியா, நீ வாயை மூடிக்கிட்டு பைபிளை வாசம் ஜோம் பண்ணோன்னு சொல்லி நீ வேலையை பாரு, கேள்விகள்லாம் மூட்டை கட்டி வச்சிருந்தார். இவர் மூட்டை கட்டுற ஆள் இல்லை. உடனே சரின்ட்டு போகிறாரு. அப்பா சொல்லிட்டார்ல, வேறு மருத்துவம்னு சொல்ல முடியாது. போகிறாரு. போகும்போதே அப்பா சொல்லிட்டாரு, நல்ல வேலை இந்த ஞாயிற்றுக்கிழமை உபதேசர் வருவார், அவர்கிட்ட மட்டுமா கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. நல்லதாக போச்சு அப்படின்ட்டு வாரத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வர மறுநாள் உட்காந்து ஜெபம் பண்ணி இடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வரும்னு சொல்லி பார்த்து உபதேசர் வந்தாங்க எல்லாம் இடிச்சு இருக்கும்போது, ஐயா அந்த மாதிரி அப்படின்னு போய் நின்னார். அங்கே ஊரில் வந்து அந்த காலத்தில் உபதேசியார் போனார்னா, அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் போனால் கூட அவ்வளோ மரியாதை கிடையாது, பயம் கிடையாது. உபதேசியார் போனார்னா அப்படி இருக்கும், எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், வீடு கேடு அம்மா அம்மா அப்பா அப்பா பிள்ளைகள்லாம் அவ்வளோ தான் இருக்கணும். அப்படி இருக்கும் கிராமங்கள்லாம் அந்த காலத்தில். எங்களை மாதிரி உள்ள ஊரில் வளர்ந்துங்கன்னு சொல்லுங்களேன். அவர்கிட்ட போய் மெல்ல என்ன செஞ்சேன் கேட்ட உடனே பெரியவங்களே பக்கத்தில் போய் இவ்வளோ துடிச்சலாம் ஒரு கேள்வி கேட்க முடியாது. இந்த பையன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டானேன்னு சொல்லிட்டு, என்னடா நினச்சி நீ பைபிளை கேட்குறேன்னு, கேள்வி உனக்கு வந்திருக்கு, வேறு வேலையில்லை உனக்கு, போ 7ஆம் நாள் அப்படின்ட்டு சொன்னதோட அவர் அவ்வளோதான், வேறு இன்னும் பேச முடியாது, அப்படி போகிறார். ஆண்டவர் பாருங்க, அதே மாதிரி இப்படி போகும்போதே இந்த உபதேசர் பார்த்து போன்னு சொல்லி வரட்டதோட சேர்த்து, உனக்கு எதுவும் இன்னும் கேட்கணும்னு நினச்சேன்னா, அந்த வாரம் அங்கேருந்து ரெவரண்ட் வருவார் பாளையங்கோட்டையிலேருந்து, அவர் வரும்போது அவர்கிட்ட கேளுன்ட்டார். எங்கள் அப்பாவுக்கு நல்லதாக போச்சுன்னு சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு பார்த்துட்டு பெரிய ரெவரண்ட் வந்தார். வந்து எப்படி பார்த்துட்டு இங்கே எல்லாம் முடிச்சு இடித்தாங்க. உட்காந்துருக்கும்போது ஐயா மேலே போய், ஐயா ஒரு சின்ன கேட்கணுன்னு, என்னடா கேட்கணும், இந்த மாதிரி எப்படி இப்படின்னு, பைபிளில் 7ஆம் நாளும் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய்ன்னு சொல்லி திருக்கட்டளையில் சொல்லியிருக்கீங்க, அது என்ன அது, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோமே அப்படின்னு கேட்டவுடனே அவர் ஒன்று இழுத்துட்டார், நல்ல 2 சத்தம் போட்டார். என்னடா இது, பைபிளில் 7ஆம் நாளும் ஒரு தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் இருக்கு,
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து என்னை எவ்வளவுத்துக்கு வளர்த்து விட்ட அம்மா அப்பாட்ட கேட்டால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, உபதேசத்தை கேட்டால் அவர் அப்படி சொல்கிறாரு, ரெவரண்ட் வந்தால் கேட்கலான்னு பார்த்தா ரெவரண்ட் இப்படி சொல்கிறாரு. இவருக்கு அந்த கேள்வி மனசுல இருந்து ஆவியானவர் எடுக்கவே இல்லை. என்னைக்கா ஒரு நாளைக்கு இது யார்ட்டையாவது கேட்டு நான் பார்த்தா தான் எனக்கு அப்படின்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த பாளையங்கோட்டில் ஏதோ ஒரு போர்டிங்கில் படிக்க வச்சு அது பிறகு என்னதோ கொஞ்சம் படித்த உடனே ஒரு வேலை கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒருத்தன் வந்து நீ பார்த்தா நல்லா வளர்த்தி ஆள் நல்லா இருக்க, உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வேலை தரேன்னு சொல்லி ஒரு பையன் கையில் கொடுத்து ஒரு ஏஜென்சி கொடுத்து நீ மதுரையில் போய் நீ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஆர்டர் எடுன்ட்டார். இவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட அப்படி பெரிய இதாக பேசுறதுல இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் போய் கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒன்று கிடைக்கல, என்னமோ தெரில, ஆர்டர் கிடைக்கல, என்னமோ தெரில, சோர்வாக வராரு. சோர்வை வந்து வீட்டில் போய் படுத்துவங்களாம் அப்படின்ட்டு வரும்போது இங்கே ஒரு கூடாரம் அடிச்சிருக்கு. கூடாரம் போட்டு தீர்க்க தரிசன முழக்கம் அப்படின்னா என்னதை போட்டு அங்கே பாட்டு சத்தம் வருது. பாட்டு சத்தம் உடனே இவர் கிராமத்தில் பாட்டு கேட்டலாம், பாடி ஜெபங்கள்லாம் பண்ணி பழக்கம் இல்லையா. எங்கள் வீட்டில் போய் ரூமில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பாட்டு பாடுறாங்க, அது என்னென்னு போய் உள்ளே உட்காந்து கேட்டு போவோம்னு சொல்லி அவர் வந்து அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து பாட்டு பாடி முடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கு நம்முடைய முக்கியமான போதகர் வீடி கோயில் பிள்ளை அவர்கள் அந்த கோயிலில் ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு சிங்கம் பைபிள்லாம் அந்த வட்டாரத்தில் எத்தனையோ இடத்துல நல்ல நல்ல ஆத்து பார்க்கல. அவர் வீடி கோயில் அவர் வந்து எழுப்பினு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற விலையேறப்பட்ட சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றதில் நான் சந்தோஷப்படுறேன். அதனுடைய தலைப்பு 7ஆம் நாளும் தேவனாயே கர்த்தர். குப்பிட போன தேவன் குறுக்கிட்டு வந்த மாதிரி அவர் ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கீங்களா? ஒரு நிலை பரிசோதனை ஆசிரிக்க நினைப்பாங்க. ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தல் பற்றி சொல்லி அது யார் மாற்றினா, எப்போ மாற்றினாங்க, என்னைக்கு மாற்றினாங்க, அங்கே எழுதி வச்சிருக்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு எடுத்த தீர்மானம் இனிமே இந்த பைபிளில் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்ச ஒரு சத்தியத்தை எந்த ஊர்லேயே பிறந்த நான் எந்த ஊருக்கு வர, எந்த ஊர்லேயே வளர்ந்த ஒரு போதர் வந்து இந்த ஊருக்கு வர, அவர் வந்து நான் எதிர்பார்த்து நான் கேட்கணும்னு இருந்த அந்த காரியத்தை அவர் அன்னைக்கு இன்னொரு நாள்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்து அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி அந்த கூட்டத்தில் எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்க குடும்பத்தை சேர்ந்த 4-5 பேர் அங்கே வர இந்த போதகர் அவங்களையும் போய் சந்திச்சு கொடுத்து அவங்க ஞானஸ்தானத்துக்கு கொடுக்க, இவர் ஞானஸ்தானத்துக்கு கொடுக்க, எல்லாருக்கும் ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து எங்கள் அப்பாவை இந்த லவ்ரியில் மெமோரியல் காலேஜில் அப்போ வந்து அந்த ஊழியத்துக்கு பயிற்சி கொடுக்குற 2 வருஷம் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. அங்கே நீ போய் படிச்சுட்டு வா, நீ பார்த்தா இப்பவுமே உனக்கு நல்ல இது இருக்குது, பைபிள்லாம் இப்போயும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், நீ போனால் நல்லா இருக்கும்னு இங்கே அனுப்பி வச்சுட்டு எங்கள் அம்மாவை நீ பிரகாசபுரம் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தேன்னா யாராவது ஒருத்தர் வந்து உன்னை கட்டிட்டு போயிடுவான், எப்படியும் நீ போய் படிச்சுட்டு வாங்க அங்கே அனுப்பிட்டாங்க. இவர் இங்கே வந்து படிக்க, அவங்க அங்கே போய் படிக்க. இதுக்கு இடையில இந்த போதகர் வந்து அவங்களை வீட்டு சந்திக்க கொள்ள இருக்கும்போது ஆமாம் உங்கள் மகளை இவருக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சான்னு அவங்க பேச, அவங்க சரி பரவாயில்ல அதனால என்ன ஊட்டி தானே படிச்சிருக்காரு ஏன்னு சொல்லி அப்படி எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து விட்டு அதுக்கு முத மகனை பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஆசை, எப்படியாவது எங்கள் வயிற்றில் பிறந்த இந்த மகன் கடவுளை தரிசிக்கணும். அதனால அவனுக்கு யோவான் ஸ்நானகன் அப்படின்ட்டு வச்சு நாங்கள் இவனுக்கு ஜான்னு பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு ஜான்னு பேர் வைக்கிறதுக்கு தீர்மானித்து நான் பிறந்து கையில் குழந்தை அப்படி இருக்கும்போது இந்த வட்டாரத்தில் தென்பகுதியில் ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் மிஷினரி ஊழியம் செய்கிறார். நல்ல மனுஷன்,
அவரை பற்றி பின்னால் நான் கேட்டு 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 பார்த்தேன்னா, நான் ஏன் ஊழியத்துக்கு கேட்டேன்னா அந்த மாதிரி வந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு மிஷினரி அந்த மாதிரி மிஷினரி பார்க்க முடியாது. ஒரு சட்டையை போட்டு போனார்னா, நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் ஒரு தமிழ் படித்து அதை படித்து அங்கெல்லாம் போய் நுழைஞ்சு ஒருத்தர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எல்லாம் பயங்கரமான கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்த்தவங்க. அதில் கொஞ்சம் பாவப்பட்டவங்க ஏழை எளிமைகளை போய் பார்த்து எடுத்து அவர் ஊழியம் செஞ்சு வர்ற காலத்தில் அவருக்கு வில்மாட்டு துறைன்னு ஒரு பேர். அவர் எங்கள் அப்பா அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சபையை பார்க்குறதுக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வந்தாருன்னு சொல்லி பார்த்த உடனே கொஞ்சம் தமிழ் தெரியும். எங்கள் அம்மாட்ட, என்னம்மா இது யார் குழந்தையா, உங்கள் குழந்தையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நிட்டினார். அவங்க கையில் எங்கள் அம்மா தூக்கி என்ன கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே, என்னம்மா பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு தமிழில் கேட்டாராம். மிஷினரி மாடலுக்கு அன்னைக்கு எல்லாரும் வச்சுருந்த மரியாதை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இருந்ததுனால, ஐயா உங்கள் பேரை தான் என் மகனுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்ட்டாங்களே. அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? அவர் அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கோம்? எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. ஜான்னு யோவான்ஸ்நானனை வச்சாங்க. வில்மாட்டுத்துறை ஊழியம் செஞ்சுருக்க ஒரு நல்ல ஊழியக்காரர், அதனால உங்கள் பேர் வச்சேன்னு சொல்லி அவர் பேர் வச்சாங்க. அதனால தான் எனக்கு ஜான் வில்மாட்டன் வந்துச்சு. இந்த ஜான் வில்மாட்டன் வச்சதுனால எனக்கு என்ன தெரியுமா கிடச்சிச்சு? நான் பின்னால் ஊழியம் செய்கிறதுக்காக நான் விளம்பரம் போடுவேன், பேனர் கட்டுவேன். ஜான் வில்மாட் பிரசங்கம் பண்ணுவார். ஐயா சொல்றீங்களே என் ஊழியத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கன்னு, ஜான் வில்மாட். அதுலேருந்து அப்போ தான் போய் அமெரிக்காவில் இன்னும் கொஞ்சம் வேறாம கல்லூரி படிச்சுட்டு வந்து சொல்லி அதில் ப்ராக்கெட்டில் யூஎஸ்ஏன்னு போட்டுருவாங்க. என் பேரை பார்த்துட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய விளம்பரம் வரான்னு சொல்லிட்டு அவங்க கூச்சிருவாங்க. கூச்சிருவாங்க. நான் இங்கே எழுப்பி இங்கே வந்தோடனே நான் சொல்லுவேன், அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது கருங்கடல் என்கிற உடனே நான் விழுந்து விட்டேன். அது என் பேர் என்னதோ எனக்கு ஜான் வில்மாட் தான். இந்த கருப்பு தொடை இப்பொழுது நீங்கள் செய்கிற பிரசங்கத்தை நீங்கள் தயவாக ஆனால் அவங்க பின்னால் சொல்லுவாங்க, ஒரு வெள்ளைக்காரர் கூட நாங்கள் இந்த மாதிரி பிரசங்கம் கேட்டது. பெரியார் திடல்னு அங்கே பெரியார் சென்னையில் அந்த மண்டபம் எடுத்தோம். 40 நாள் ஒன்றை கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து திருமணம் நடத்துறதுக்கு அந்த காலத்தில் ஆள் இல்லாமல் இருந்தோமே. இவங்க 40 நாளைக்கு இந்த மனுஷன் எடுக்க வர என்ன சின்ன பையன் மாதிரி தெரியும், காசு கட்டுவானது கட்ட மாட்டான்னு தெரியும், மொத்தமாக நீ கட்டுறது தான் கொடுக்குறேன். நாங்கள் மொத்தமாக கட்டிட்டோம். 40 நாள் கட்டிட்டோம். அவன் நான் 2வது நாள் செஞ்ச பிரசங்கத்தை கேட்டு கடவுள் உண்டுன்றத பிரசங்கத்தை பற்றி இந்த நாளைக்கே வரட்டி விட்டா போச்சேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல கட்டிட்டேன் பணத்தை. இந்த ஊரே திறந்து வந்ததை பார்த்த உடனே ஒரு நாள் பெரியாரங்க வந்துட்டார். அவர் அண்ணன் மகளும் அக்கா மகளும் தான் அங்கே பார்த்துட்டு இருந்த அந்த இடத்த அப்பப்போ ஒரு மாதத்துக்கு 2 தடவை வருவார். ஈரோட்டிலேருந்து இங்கேருந்து வருவார். அப்போது யார் பேசுகிறாரு, ஏதோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறாராமே. இது அறிஞர் அண்ணாவுக்கு அங்கே முதலமைச்சராக இருக்கிற அவருக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம அரங்கத்தில் இந்த மாதிரி ஒருத்தன் பேசுகிறான், நாம என்ன அது அப்படி இப்படின்னு சொல்ல பார்த்தா நல்லா இருக்குன்னு எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவர் என்ன பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும், சரி நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஐயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசினா கொஞ்சம் காது அவர் கேட்காது சரியா. அதனால அப்படி பேசிட்டு இருக்கும்போது, என்ன நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த கடவுள் இல்லைன்னு ஐயா நானும் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த கடவுள் இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். 4 ஜாதியை உண்டாக்கின கடவுள் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, அது என்னுடைய நம்பிக்கையிலே கிடையாது. அதனால் அந்த கடவுளை பற்றி நான் சொல்லலை, இங்கே அந்த கடவுள் உண்டுன்னு சொல்லலைன்னு. அப்படி 2 கேள்வி கேட்டார். 3வது கேள்வி கேட்டார். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் எத்தனையோ வருஷம் பழகின மாதிரி அவர் என்னை ரொம்ப தட்டி கொடுத்தாரு. நான் தட்டி கொடுத்துட்டு பேசிட்டு நடந்தேன். நல்லா நடக்குதான், எல்லோரும் வராங்க, எல்லோரும் சொல்கிறாங்க.
தமிழ் படித்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழில் ஒருத்தர் பைபிள் சொல்கிறத நாங்கள் கேட்டதில்லைன்றாங்க. நல்லா செய்ய நடக்கட்டும் அப்படின்றாரு. அந்த நேரத்தில் அவங்க வந்து நாங்கள் கோட்டையை பிடிப்போம், தமிழ்நாட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி பலத்த கட்சியாக இருக்கிற நேரத்தில் இவங்க கொக்கரித்து பேசிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நான் வந்து அவங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு அட்வென்டேஜ் சத்தியத்துக்காக நான் கோட்டையை பிடிப்பேன், தமிழ்நாட்டையே பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கங்கணம் கட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்க காலத்தில் அங்கே நல்லா நடந்துச்சு. இப்படி அந்த ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். ஒரே படிக்க போன இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனவங்க வாத்தியார் 2 பேர் இங்கேருந்து சொல்லி விட்டாங்க, இந்த ஊழியத்துக்கு மட்டும் சேர்ந்துடாத, நாங்கள்லாம் ஊழியத்துக்கு படிச்சுட்டு படுற பாடு தெரியுதா, எங்களை அவங்க என்ன மாதிரி நடத்துகிறாங்க தெரியுமா, இந்த கணக்கு வேலையாவது படிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த நாளே அவன் எல்லாரும் ஒன்று சுற்றி நிற்பான். ஒரு ட்ரெஷரர் வேலை கிடைச்சுன்னா உடனே வச்சு தான் எல்லாருமே கணக்கு எழுதுவாங்க, நீ போய் அதை படிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதை கேட்டு நான் போய் என்ன செஞ்சுட்டேன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்து சேர்த்துட்டேன். சேர்ந்த அன்னையிலேருந்து எனக்கு படிப்பும் ஓடலை, ஒன்றும் ஓடலை. பைபிள் தான் எனக்கு பிடித்தமாக இருக்குது, எனக்கு ஊழியம் செய்யணுன்னு தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கும் அதான் ஆசையாக இருக்குது. இடித்தாம ஸ்கூலில் படித்ததுலேருந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை எடுத்தேன், அதை படித்தேன், அதை பாஸ் பண்ணேன், மார்க் வாங்கினேன்னு தவிர அந்த 4 வருஷம் அங்கே படிக்கிற நேரத்தில் எப்பப்போ எனக்கு இந்த பைபிள் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்தேன், படித்தேன். 2வது வருஷத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு துறை வந்தார். இங்கே பெங்களூரில் தான் அவர் வந்து மிஷினரியாக வந்திருந்தார். அவர் வந்து ஒரு வீக் அப்புறம் நடத்த இது ஸ்பைசர் காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் இந்த பட்டணத்தை அப்படி அசைச்சிட்டார் பிரசங்கம் பண்ணி. அவர் அங்கே வந்து எங்களை அசைச்சிட்டார். ஏன் மனசெல்லாம் உடஞ்சிட்டு நான் போய் அழுதுட்டு அவர் காலில் போய் விழுந்த மாதிரி விழுந்து எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு அவர் ஜோம் பண்ணி விட்டார். உடனே போய் ஆஃபீஸில் போய் தயவுசெய்து எனக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துருங்க, எனக்கு நான் ஊழியத்துக்கு படிக்கிறேன்னு எழுதி வைங்க, நான் தான் படிக்கணும்னு. அந்த ரெஜிஸ்ட்ராராக அந்த நேரத்தில் இருந்தவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம். எங்கள் அப்பாவுடைய சூழ்நிலை, என் குடும்பத்தின் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை நல்லா தெரியும். என்னடா நீ முட்டாள்தனமாக வந்து இப்போ வந்து மாற்றிட்டு இருக்க, மாற்றினா இன்னும் 1 வருஷம் இங்கே இருக்கணும் கூட, கோர்ஸை இடையில சேஞ்ச் பண்ணேன்னா இன்னொரு வருஷம் இருக்கணும், 1 வருஷம் உனக்கு யார் ஃபீஸ் கோட்டும், உங்கள் அப்பா அவங்களாம் தெரியுமா, உனக்கு கஷ்டம், மரியாதையாக போய் இந்த பாடத்தை ஒழுங்காக படித்து நீ கிராஜுவேட்டாக வேலைக்கு போ, நீ ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்ய, என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கோ, நான் மாற்ற மாட்டேன்ட்டார். அதில் கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். அது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் வரைக்கும் நான் வந்து வாழ்நாளெல்லாம் நான் வந்து அந்த ஊழியத்துக்கு படித்தவங்க கூட தான் இருப்பேன். அவங்க கூட தான் பூனாவில் போய் அங்கே போய் ஊழியம் செய்கிறது, பாட்டு பாடுறதெல்லாம் செஞ்சேன். அங்கே பட்டம் கொடுக்குறதுக்காக பேரை வாசித்துட்டு, ஏன் பேரை வாசித்துட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் என் கையில் கொடுக்கும்போது தான் எல்லாருக்கும் என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, இவன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கானா, இவன் நான் பிரசங்கியாரில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட இல்லை பாருங்கள், ஏன் ஆண்டவர் எப்படி என்னை ஊழியத்துக்கு அனுப்பிச்சாருங்கிறது எல்லாம் தெரியணும். அதை படிச்சுட்டு நான் பட்டத்தை கையில் வாங்கிட்டு வரிசையாக என்னை கன்கிராஜுலேஷன் கை குலுக்குவாங்கல்ல, ஸ்பைசர் காலேஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். கை குலுக்கு வரும்போது அங்கே வந்து தந்தி எனக்கு ஒரு தந்தி. என்ன தந்தி வருது அப்படின்னா, தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருந்த ஒரு தலைவர் வந்து எனக்கு ஒரு தந்தி அனுப்பியிருக்காரு. அப்போது வந்து ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் முன்னால் அங்கே எங்கே ஊருக்கு போனால் என்ன வேலை செய்ய போகிறேன்னு அங்கே அழைப்பு வந்துடும். அவ்வளவுக்கு கண்ணு கருத்துமா யார் படிச்சுட்டு இருக்காங்க, எப்போ படிக்க போகிறாங்க, எந்த ஊரில் போடலாம்னு இருந்து அந்த மாதிரி கருத்து, அந்த மாதிரி கவலை. விசுவாசனுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, நம்ம சபை எப்படி இல்லாது என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீ வந்து இந்த போதருக்கு கீழே நீ இருக்க உன்னை அமர்த்தியிருக்கோம் அப்படின்னு மதுரையில் போட்டு வருது. எனக்கு தூக்கி வரி போட்டு பஞ்சு அது காட்டினோடனே என் கூட சேர்ந்து படித்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் போச்சு. என்னப்பா நீ சொல்லிகிட்டு இருந்தபடியே கரெக்டாக உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, நீ படித்தது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்க, உன்னை வேலைக்கு கூப்பிட்டுருக்கிறது, நீ வந்து ஊழியர் செய்கிறதுக்கு மதுரையில் ஒரு கூப்பிட்ருக்காங்க, நல்ல ஆள் உனக்கு அப்படின்றதுனால
நான் வந்து கையில் எடுத்தேன். ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு, இன்னைக்கு எனக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசை, அந்த ஆண்டவருடைய ஆசை, ஏன் ஆசை, ஏன் பொறுத்தனை, தமிழ்நாட்டை விட்டு எந்த காரணத்தை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் அந்த மூல முடுக்குகள் எல்லாம் சத்தியத்தை சொல்லி ஆகணும். சத்ருவாய் பிசாசு பண்ண காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமான காரியங்களாம் பார்த்து 15 வருஷம் நாடு கடத்தி அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை செஞ்சு பிறகு இங்கே 87ஆம் வருஷம் பெங்களூரில் கொடுத்து போட்டாங்க. ஆண்டவர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து ஆரம்பித்து குடிங்களாம் நடத்துகிற காலத்தில் தான் இவங்கெல்லாம் வந்த இது. அதுக்குள்ளே எனக்கு ஒரே 20 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் கடந்து போச்சு. அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் எப்பொழுதும் நிறைய துதிய ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் யார் எப்படி ஊழியத்துக்கு வந்தார்னு தெரிஞ்சுக்கிறதுனால இன்றைக்கி யாராவது ஊழியத்துக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது ஊழியத்துக்கு படிக்கணும். அதுக்கு ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு 4 போதகர்கள் தலைவர்கள்லாம் இருக்கணும். எத்தனை பேர் நீங்கள் ஊழியத்துக்கு படிச்சுட்டு இருந்தாலும் ஊழியத்துக்கு உடனே இடம் வாங்கன்னு சொல்லணும், அவங்கள ஆதரிக்கணும், காப்பாற்றணும், சபையை வளர்க்கணும். என்ன வளர்த்தா நாளைக்கு ஆண்டவர் ஆசிரியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. ரோமர்கள் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இறைவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை, யாரை நீதிமாக்கின அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்குறித்தார், அழைத்தார், மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், 2வது 3வது கேள்வி இரண்டும் இணைந்து ஒரே கேள்வியாக. இது முதல் பகுதியின் கடைசி கேள்வி. எங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அனைவருக்கும். உங்களுக்கு நேரடி கேள்வி இது, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆர் ரோல் மாடல், who is that person? Any particular person who has made a great impact in your spiritual life? அதோடு சேர்ந்து உங்களுக்கு பிடித்த வசனம், எங்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு, நீங்கள் சஞ்சலப்பட்ட பொழுது, ஊழிய பாதையில் சற்று கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, குடும்ப காரியங்கள் உங்களுக்கு ஊக்குவித்த உங்களுடைய பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தம். இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் அண்ட் யுவர் ஃபேவரட் வேர்ட்ஸ் பாஸ்டர். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் டுகெதர். யாருக்கு ரோல் மாடலாக இருந்தேன் அப்படின்றத, யாருக்கு ரோல் மாடலாக இருந்தேன்றது கேட்டால் தான் அவங்க தான் சொல்லணும். யாருக்கு ரோல் மாடலாக இருந்தேன், யாருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன்னு சொல்லி. என்னை பொறுத்தமட்டில் போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வாலிபர்கள் யாராக இருந்தாலும் சரி தான். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசுகிறேன்னா அவங்க எல்லோரும் உடனே எனக்கு ஃபேன் ஆயிடுவாங்க, நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அதுலேருந்து நான் அவங்கள மறக்க மாட்டேன், அவங்க என்னையும் மறக்க மாட்டாங்க. அதில் ஒரு 5 பிள்ளைகளை பற்றி அம்மாட்ட போய் உனக்கு எந்த பிள்ளை ரொம்ப பிரியான்னு கேட்டால் அந்த அம்மாவை கொண்டு போடாது. யாரை போய் இதான் எனக்கு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்ல முடியும்? சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி அது நல்ல கேள்வி தான். எனக்கு எல்லாருமே எந்தெந்த இடத்துக்கு போனாலும் சரி, யாரும் பார்த்தாலும் சரி, எல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான். ஜான்சன் எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான், அதில் ஒன்றும் தடையில்லை. இப்போ அந்த ஐயா சொன்ன அந்த அதே நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அனுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் வேர்ட்ஸ். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும்
1 2 இல்லை, 10 100 இல்லை, ஒன்று விடாமல். நம்புறது கஷ்டம், நடக்கிறதான்றது கேள்வி. நடக்குமானான்னு சொல்லி நீ இருந்து பாரு, பின்னால் தெரியும், இப்போ தெரியாது. அதை வருஷம் கடந்து போக 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 அந்த வசனத்தின் உண்மைதான். அந்த வசனத்தை எழுதி கொடுத்த ஆண்டவர் உண்மையானவர் தான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இன்று நமக்கு புரியாது, நாளை புரியும். எனக்கு அது புரியாது. எல்லாவற்றையும் புரிந்து வைத்தவர் என்னை நடத்துகிறார். அவருக்கு எல்லாம் புரியும். அவருக்கு புரிய வரைக்கும் எனக்கு கவலை இருக்க வேண்டிய அவசரமே இல்லை. எனக்கு புரியணுன்றது அவசரம் இல்லை. அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு, அவர் நடத்துவார். அந்த நம்பிக்கை எனக்கு வாழ்க்கையில் அதிகமாக உண்டு. அதே விதமாக ஆண்டவர் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு சொன்னது மாதிரி அதிகமான சோர்வற்ற சூழ்நிலைகளிலும் இன்னைக்கு வரைக்கும் இதை தவிர வேறு திட்டமே கிடையாது, வேறு யோசனையும் கிடையாது, வேறு வேலையும் கிடையாது. அதே நோக்கமாக ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்காக நான் அவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அந்த ஊழியத்தில் இன்றைக்கு வரைக்கும் போகிற இடங்களில் ஆண்டவர் பற்றி சொல்கிற காரியம், பேசுகிற காரியம், இதை விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் நேரங்காலம் பெறாமல் இவ்வளோ மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து பார்த்து பேசிட்டு போகிறது, அதான் இன்ஸ்பிரேஷன். அதான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்காரா இல்லையான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேறு ஒன்றுமே இல்லை. வேறு நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அது ஜூம்லேயே ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, ஒரு வார்த்தை ஆண்டவர் பற்றி சொல்கிறத 4 பேர் கேட்கணும், அதை பற்றி அவர்கிட்ட பேசணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஆஸ்டின் டவுன் சர்ச்சுக்கு போனோடனே இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் வராதிங்க, தொடாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லித்தான் அறிவிப்பு கொடுத்து தான் நான் போனேன். அதனால் எல்லாம் ஒன்றும் நிற்கலை. எல்லோரும் வந்து நீங்கள் தலையில் கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி கால் பிடிச்சி உட்காந்து ஜெபம் பண்ணி, இதை விட வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்? காலம் செல்ல செல்ல வயது கடந்து போக போக இது போதும். நேற்று பிள்ளைங்க கேட்குறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, நீங்கள் அங்கேயே இருக்க போகிறீங்களா, இங்கே வர போகிறீங்களா? அதான் உங்களுக்கு தெரியுமே, நான் அங்கேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு போகலான்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அங்கே போகிறத விட்டுறக்கூடாது, உங்களையும் அது பார்க்கணுமே, அதனால் அங்கே ஒரு தொடர்புக்காக வச்சுருக்கேன். மற்றபடி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து பிரியமான வசனம், எல்லாருக்கும் ஒரு பிரியமான வசனம் இருக்கணும். பைபிளில் எல்லாமே பிரியமான வசனம் தான், என்றாலும் இது எனக்கு ஒரு பிரியமான வசனம். ரொம்ப நன்றி பாஸ்டர். நம்ம 2ஆம் பகுதிக்கு செல்வோம். 2ஆம் பகுதியில் 2 கேள்விகள். அந்த 2 கேள்விகளையும் இணைத்து ஒரே கேள்வியாக கேட்கின்றேன். ஊழியமும் குடும்பமும். ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமென்றால் குடும்பத்தின் பங்கு ரொம்ப முக்கியம். We cannot do ministry alone. It needs the support of the family, right? ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமென்றால், வெற்றியாக அமைய வேண்டுமென்றால் குடும்பத்தின் பங்கு ரொம்ப முக்கியம். பாஸ்டர், சில வருடங்கள் முன்பாக அருமையான ஆன்ட்டியை இழந்தோம். குடும்பத்தில் சில பலவீனங்கள், சுகநலம் இருந்தது. இவைகள் மத்தியிலும் உங்கள் ஊழிய பாதையில் தேவன் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How did you strike a balance between family and ministry? How did you? We are having challenge. எங்களுக்கு சவால்கள் உண்டு. எவ்வாறு அதை நீங்கள் சரி சமமாக பார்த்து வந்தீர்கள்? ஒரு பக்கம் ஊழியங்கள் முன்னேறி கொண்டே இருந்தது, ஊழிய சவால்கள். மறுபுறம் குடும்பத்தை, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒருவன் தன் குடும்பத்தை சரியாக அதை கவனிக்காவிட்டால் சபை எவ்வாறு கவனிக்கும்? இதற்கு என்ன பாஸ்டர் பதில்? உங்களுடைய ஆலோசனை என்ன? உங்களுடைய அனுபவம் என்ன? தேங்க்யூ. ஊழியமும் குடும்பமும் சொல்லும்போது
100% ஒரு ஊழியக்காரன் வந்து நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல குடும்பம் இருந்தால் தான் ஊழியம் சரியாக இருக்கும். நான் படிக்கிற காலத்தில், வளர்கிற காலத்தில் பெற்றோர் ஏற்பாடு செஞ்சு கல்யாணம் கட்டக்கூடாது, ஒரு குடும்பமும் ஒரு சாரோரோ சேர்ந்தவங்களை வச்சு அதை வச்சு இதை வச்சு கல்யாணம் கட்டக்கூடாது, சிறிதத்து திருமணம் மற்ற திருமணம் இதைத்தான் நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லி நான் இப்போ தான் சொல்லி முடித்தேனே. பெரியாருடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கொள்கையெல்லாம் எங்களை நல்லா பிடிச்சி இழுத்து வச்சு இருந்த காலத்தில் அந்த ஆண்டவர் அவருடைய ஆதீனத்தில் திட்டம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஊழியர் செய்கிறவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி இதுக்காக ஒரு நிதி திரட்டணும். நிதி திரட்டணுன்றதுக்காக இல்லை, இந்த பள்ளிக்கூடத்தையும் இதுலேயும் அதில் படிக்கிற காரியங்க அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு 4 பேருக்கு தெரியட்டுன்றதுக்காக 10 பேர் அங்கே அனுப்பி தெருவாக போய் வீடு வீடாக போய் கடையாக போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்பத்திரி நடத்துகிறோம் தெரியுமா, இப்படி நாங்கள் அதை நடத்துகிறோம் இதை நடத்துகிறோம்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படி தூக்கி பேசி அதில் ஏழைகளுக்கு வரவங்களுக்கு நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், படிக்க வைக்கிறோம், ஏதாவது 5-10 கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிப்போம். அதில் சிலது இறங்க மாட்டி அதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த காலத்தில் இருக்கும். இப்போன்னா 100 ரூபா 1000 ரூபா 70 ரூபா இதை பறிக்கிறதுக்கு போவோம். அப்போ 2 பேராக சேர்த்து விடுவாங்க. அப்போ எங்கள் அப்பா ஊழியர்காரர் இருந்ததுனால அவரோட சேர்த்து விடுறதுக்கு இன்னொரு பாஸ்டர் அங்கே கொண்டு விட்டாங்க. அந்த பாஸ்டர் வந்து இங்கே எங்கள் வீட்டில் தங்கியிருந்து இந்த வட்டாரத்தில் அவங்க பணம் பறிக்கிறதுக்காக வரும்போது அங்கே போயிட்டு வந்தவுடனே எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. என்ன குழம்பு வைக்கணும்னாலும் உடனே சொன்னால் போதும் அப்படிங்கிறது. அது சாப்பிட்றவங்க 4 நாளைக்கு மறக்காமல் இந்த அம்மாட்ட சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி பேசுவாங்க, வைப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு வருஷம் ஒரு போதகர் வந்தவர் எங்கள் அப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்கள் அப்பாவுக்கு அவரும் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அடுத்த வருஷம் வந்தபோது யார் 2 பேர் சேர்த்து விடும்போது மறுபடியும் இவங்க 2 பேருமே சேர்த்து விடுங்கன்னு சொல்லி இவருடைய சேர்த்து விட்டாங்க. இவருடைய சேர்த்து விட்டோம்னா இப்போ வந்து அவங்கள்ட்ட இருக்கும் லவ் உண்டாயிட்டு. எங்கள் அப்பாவுக்கும் இவருக்கும் 2 போதர்களுக்கும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ நேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நேசித்தாங்கன்னு பார்த்தா அவங்க பிள்ளைய எனக்கு கட்டணும்னு எங்கள் வீட்டில் என்னையை கொண்டு அவங்களுக்கு கட்டணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் தே ஃபெல் இன் லவ். ரிசல்ட் வந்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் கட்டு. ஆனால் எனக்கு முன்பே தெரியும், நல்லா தெரியும், பள்ளிக்கூடத்தில் படித்த வச்சோம். ஆனால் ஆண்டவர் வந்து திருமணம் ஏற்படுத்தினார். அந்த திருமணத்தில் அந்த அம்மா வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க போதர்கள், உங்களை கூட நாங்கள் நினைக்கிறதில்ல அதிகமாக, உங்களை வச்சு காப்பாற்றி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து எடுத்து இங்கே காடு மேடம் அலைஞ்சு தெரிஞ்சு ஊழியர் செய்கிற காலத்தில் எல்லாத்தையும் உங்களுக்காக வச்சு காப்பாற்றினாங்க. ரொம்ப தியாகம் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க இடைவெளியில் யாராவது என்னை விசாரிச்சு வந்தாலும் சரி, வேற எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு போதர் ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு மனைவி எப்படி இருக்கணுமோ, இந்த மனைவி பையனாக இருந்தாலும் சரி, யாரும் சரி வந்து இருந்து போனாலும் அதே சமயத்தில் பிள்ளைகளையும் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. வீட்டில் ஒன்றும் குறை வைக்க மாட்டேன், அந்த அம்மாவுக்கு ஒரு குறை வைக்கல. ஆண்டவர் கிருபையினால எல்லாத்தையும் நல்லா தான் நடத்துகிறேன். ஆனால் நான் வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
முக்கால்வாசி நேரம் அவங்க தான் வீட்டு காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தணும். நான் வந்து ஊழியத்திலே கட்டாப்பேன். அப்படி இருக்கிற நேரம் இன்னைக்கு நான் போகிற இடத்துல வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்க வேற இதை நல்லா சாவி கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? நாங்கள் பயிற்சி எடுத்து வேலை ஊழியத்துக்கு வரும்போது, ஊழியத்துக்கு இறங்கிட்டீங்க, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, பெஞ்சாதியை கவனித்தோம், வீட்டை கவனித்தோம், பிள்ளைகளை கவனித்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு உங்கள் குடும்பத்தை பற்றியில இருக்கக்கூடாது. தேவனுடைய வீட்டை நீங்கள் கட்டினால் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். பா, கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? தேவனுடைய வீட்டை நீங்கள் கட்டினால் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். மனைவியை பார்த்துக்கிடுவார், பிள்ளைகளை காப்பாற்றுவார், எல்லாத்தையும் செய்வார். நீங்கள் வந்து ஒரே கவனமாக ஊழியத்தில் தான் இருக்கணும் 24 மணி நேரம். நான் அதை கேட்டவன், அவங்க 24 மணி நேரம், 24 இன்னும் 2 மணி தெரிஞ்சு 26 மணி நேரம் நான் செஞ்ச வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்ல வேலை இந்த புண்ணியவான்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆண்டவர் ஏன் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் காப்பாற்றாரு, இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. அந்த அம்மா டபுள் டியூட்டி போட்டாங்க, பிள்ளைகளை வளர்க்குறதுல எடுத்து அவ்வளோ கிருபையினால அவ்வளோ ஆசீர்வாதமாக நம்ம வளர்த்து ஒரு நல்ல 2 பேருக்கும் நல்ல தொடை கிடச்சிச்சு. கல்யாணம் கட்டி வச்சு இன்றைக்கி அவங்களும் இங்கே இல்லை. எப்படியாவது என் மகன் வந்து இங்கே தான் இருக்கணும்னு நினச்சேன், அது இல்லை. மருமக ஒரு போதகராக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. எல்லாம் சந்தோஷம்தான். என்றாலும் இங்கே வந்து ஊழியத்தை தொடர்ந்து செய்யணுமேன்ற ஒரு ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இன்னைக்கு நான் ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது ஜெபம்போது நான் சொல்லுவேன், ஊழியக்காரர்களுக்கும் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கணும், எப்படி நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே வேலை செய்யும்போது சில கம்ப்ளைண்ட் வரும். இங்கே யூனியனில் வேலை செய்யும்போது அல்லது செக்ஷனில் வேலை செய்யும்போது சில தலைவர்கள் வந்து என்கிட்ட பிரார்த்தனை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள் வந்து காலையில் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறான், பிறகு சாயங்காலம் 3 மணிக்கு மணி அடிக்கும் முன்னாலே போய் அங்கே வாசலில் நின்று அந்த பிள்ளைகளை கொண்டு வீட்டில் விட்றோம். இதை தவிர வேறு ஒரு சபையில் ஒரு ஊழியம் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னா. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவனை வேறு இடத்துக்கு மாற்றுங்க, இல்லைன்னா ஒழுங்காக ஊழியத்தை செய்ய சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம சம்பளம் கொடுக்குறது, அவங்க வந்து இந்த காலையில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுக்கும் சாயங்காலம் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை பொறுத்த மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுக்கடையில் இன்னொரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். அமெரிக்காவில் நான் போயிருந்தேன், பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, 10-40 பேர் இருக்கும். என்னை பார்க்குறதுக்கு வந்தவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க எல்லோரும் சாப்பாடு கொடுத்து கலகலகலான்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லோரும் சுற்றி உட்காந்து என்னை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி விட்டோன்னா சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, இங்கேயே இப்போ சொன்னாங்க, கல்யாணம் நீங்கள் தான் கட்டி வச்சிங்க, அங்கே தான் கட்டி அதை தத்து கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, இது கொடுத்தீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஊர் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருப்பாங்களா. அதே மாதிரி அங்கே இருந்த அந்த 40 பேர் 20 பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, புகழ்கிறாங்க. ஐயோ சிவில் மாட்டு மாதிரி இப்படி இல்லையாங்க அப்படி இல்லையாங்க இல்லை. நானும் இது கேட்டு போதும் அப்படின்ட்டு நான் கை காட்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். இடையில கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் மகன் கை பிடிச்சிச்சு. என்னம்மா அப்படின்னாங்க. அது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் எங்கள் அப்பாவை பற்றி. எங்கள் அப்பான்னு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப நல்ல அப்பா தான், இல்லை சந்தேகம் இல்லை, ரொம்ப நல்ல அப்பா தான். அவங்க வேலை செஞ்சது அது இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, எனக்கு இப்போ 40-43 வயசு. அந்த நேரத்தில் இன்றைக்கும் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு ஒரே ஒரு வருத்தம். சின்ன பிள்ளை இருந்தேன், நான் சின்ன பிள்ளையா இருந்த நேரம் என்னை தூக்கி பிடிச்சி கொஞ்சம் விளையாட வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஒரு குறைய வைக்கல.
எனக்கு ஆசைன்னா ஆசை எங்கள் அப்பா கூட இருக்கணும். நேற்று யாரோ விட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில் பைபிள் எடுத்துகிட்டு போனதே பிள்ளைகள் தூக்கிட்டு தான் இருக்கும். அது பிறகு தான் அவங்க அம்மா எழுப்பி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு அங்கெல்லாம் ஜபத்துக்கு பத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஊழியம் தான் செஞ்சுட்டு வரேன். ஊழியத்தை வேலைக்கே போகல, ஊழியம் செஞ்சு தான் வரேன். இங்கே வந்து பார்த்தா அதுக்கு தூங்கிடும். ஒன்று தான் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் அவங்க எழும்பும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கொஞ்சம் குறைவி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேலையை செஞ்சால் போதும். ஆண்டவரே போதும். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா வளர்க்க கூட இருக்கு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வர அப்படி இப்படின்றதெல்லாம் அது வேற கதை. வேற பைபிளை நீங்கள் ஒழுங்காக படித்து பார்த்துக்கணும். அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், மனைவியை நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு அதை வச்சு நீங்கள் ஊழியத்தை செஞ்சு பாருங்கள், டபுளாக ஆண்டவரை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இன்றைக்கி கேட்டீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்றைக்கி எந்த போதையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது தான். ஊழியத்துக்கு பொறுப்பு நீங்கள், குடும்பத்துக்கு பொறுப்பு அதை விட நீங்கள். இந்த 2 பொறுப்பு எப்படி நீங்கள் நிறைவேற்றுறீங்களோ, எந்த நேரத்தில் போய் நிறைவேற்றுறீங்களோ, ஒரு குறை இல்லாமல் நீங்கள் எப்படி அதை காத்துக்கிறீங்களோ உங்களை பொறுத்தது. நான் காவல் காத்துட்டு இருக்க முடியாது, நான் போலீஸ் வேலை செய்ய முடியாது. வேலை செய்கிறவங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்க, ஊழியத்தை பார்த்துக்கங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். We wish we had more pastors with us right this afternoon. Maybe God willing, ஆண்டவர் சித்தம் இருக்குமானால் வருகின்ற நாட்களில் இப்பேற்பட்ட காரியம் இந்த போதகர்களுக்கு இன்னும் பிரோஜனமாக இருக்குன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடைசி 3 கேள்விகள் பாஸ்டர். நடுவில் ஒரு சின்ன இடைவேளை, ஒரு கோரஸ் பாடலாம். இயேசு கிறிஸ்துவின் சீலராகவும் ஒரு பாடலை பாடின பிறகு கடைசி பகுதி செல்ல போகின்றோம். எவாஞ்சலிசம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர் போதகர் அவர்கள் ஊழிய பாதையில் வளர்ந்து வளர்ந்த பொழுது நிர்வாகத்திலும் வளர்ச்சி கிடைத்தது, அநேக பதவி. எவ்வாறு இரண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணார்? How do you balance between administration and evangelism என்ற கேள்விக்கு பதிலை பாடல் பிறகு நாம் பெற்றுக்கொள்வோம். Let's sing together. இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தை முன்னெடுப்பின் பாடலை பாடுவோம். ஊழியத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உங்களை போதகத்துக்கு அழைத்தார். அநேக சபையில் போதகராக இருந்தீர்கள். பின்னர் அவருடைய தீர்மானத்தின்படி நிர்வாகத்திலும் பங்கு கொடுத்தார். நிர்வாகத்திலும் நீங்கள் வளர்ந்து செக்ஷன் மற்றும் யூனியன் டிவிஷனல் சென்றீர்கள். அப்படி நிர்வாகத்தில் இருந்த போதிலும் என்னுடைய கேள்வி இப்போ சவாலாக அமைகிறது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு உங்களுடைய அடிப்படை அழைப்பை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி வந்தீர்கள்? இந்த பக்கம் நிர்வாகத்திற்கும் பெயர் பெற்றவர் போதகர் வில்மாட் அவர்கள். He was a very
shrewd administrator. At the same time, he never left the first love of preaching the gospel. How was that? இப்போ எங்களுக்கெல்லாம் செக்ரட்டரி வளர்ந்த பிறகு சபை கட்டுவது மற்றும் ஊழியம் செய்வது குறைந்து விட்டது. இட் இஸ் பிகம் மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். இதன் மத்தியிலும் நீங்கள் எவ்வாறு ஊழியங்கள் செய்து சபைகளை விருத்தி செய்து படைப்புச்சங்கள் கூட்டங்கள் போட்டு how were you able to manage the administration and evangelism? அதனுடைய பதில் பாஸ்டர். இதுக்கு ஒரு நல்ல பதில் ஏன்ட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எப்படி தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துல போய் நான் ஊழியம் செய்ய போகிறதே கிடையாது. தமிழ் மக்கள் உலகத்தில் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கே போய் நான் ஊழியம் செய்ய வேணா போவேனே வெளியே. யோனாவை மாதிரி தமிழ்நாட்டில் தான் நான் ஊழியம் செஞ்சு சாவேன்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக தீர்மானம் வச்சுருந்தேன். அந்த ஆண்டவருக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனே, நாடு கடத்தப்பட்டு இங்கே போய் அங்கே போய் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே போய் இங்கே எல்லாமும் போய் விட்டு கடைசின்னு மறுபடியும் வந்து பெங்களூருக்கு வந்தோம். அதே மாதிரி இன்னொரு பொருத்தனை வாழ்க்கையில் நான் செய்த பொருத்தனை என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை இட்டும் நிர்வாக பொறுப்பை ஏற்றக்கூடாது. கடைசி வரைக்கும் ஊழியத்தில் தான் இருக்கணும், நிர்வாக பொறுப்பு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உறுதியாக தீர்மானம் பண்ணுவேன். அந்த தீர்மானமும் அந்த ஆண்டவர் வந்து மாற்றினாருன்னா என்னுடைய சம்மதத்தோடு மாற்றலை. அவர் சொன்னதுக்கு அவருக்கு சம்மதம் தெரிவித்து மாற்றினேன். ஏன் மாற்றினேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, அங்கே வந்து ஆர்வமாக இருக்காங்கன்னு சொன்னால், நம்ம சபையில் சிலர்கிட்ட போய் அதை பேசி அதுக்கு ஒழுங்குபடுத்தி அதுக்கு 10 ரூபா வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடும். என்னடா இது, இந்த சபையே ஊழியத்துக்காக இருக்கு, ஊழியக்காரருக்காக இருக்கு, இந்த இடத்துல இப்படி வாய்ப்பு இவ்வளவு இருக்கு, அதில் ஊழியம் செய்யணுன்ற ஒரு தாகத்தோடு போய் நான் 4 தடவைக்கு 10 தடவை நாயா அலைஞ்சு போய் கேட்குறேன். என்னன்னு கேட்குறதுக்கு இல்லை, நான் பார்க்குறேன்றதுக்கு இல்லை. செஞ்சாங்க நிறைய, என் காரியத்தில் ஆதரவு நிறைய இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆரம்ப சில காட்டத்தில் சிலர் வந்து காரியம் செய்ய சொல்லிட்டு அது இப்படித்தான் அப்படித்தான், என்ன ரிப்போர்ட்டு அது இது, ஞானஸ்தானம் இருந்துச்சா அதான் இதான், கூட்டம் நல்லா நினைச்சா ஆட்கள்லாம் வந்தாங்களா, சத்தியம் நல்லா கேட்டாங்களா, எப்படி என்ன எது, அது இல்லை. எனக்கு பெரிய முரண்பாடு, போராட்டம். நான் இப்படி வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ எனக்குள்ளே ஒரு இது சோதனையோ அல்லது ஆண்டவர் காட்டின பாதையோ எனக்கு தெரியாது. இந்த நிர்வாகத்தை கையில் எடுத்தால் தான் ஆண்டவருக்காக நான் நினைச்சே செய்ய முடியும். நிர்வாகத்தை நான் தேடினதே கிடையாது. ஒரு நாளும் நான் போய் ஒரு ஆள்கிட்ட ஒரு வார்த்தை பேசி எனக்கு இந்த நிர்வாகத்தை கொடுக்குன்னு கேட்டதே கிடையாது. என்னோட சேர்ந்தவங்களுக்கு நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தலைவராக வந்தது நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு தலைவராக நீங்கள் தான் ஏற்பாடு செஞ்சுருக்கோன்னு கூப்பிட்டாங்க. போன அன்னைக்கு ஆஃபீஸ் எடுத்து இந்த அம்மா உட்காந்துருக்காங்களே, அவங்க ஊருக்கு போனேன் 72. அந்த ஐயா முக்கியமாக செல்லையான்னு சொல்லி அந்த ஐயா வந்தார். அவரோட சேர்ந்து அவருக்கு பெரிய பெரிய கனெக்ஷன். அதில் 4 பேர் அவங்க வீட்டில் வந்து அவங்களாம் வந்து இப்போ என்ன நான் இப்படி பேசுகிறாரு இவர் பைபிளை. நம்ம ஊரில் நம்ம பைபிள் நம்ம வந்துட்டு இருக்கோம். இவர் வந்து பேசுகிறத பார்த்தா ஒன்றும் பதிலே சொல்ல முடியல. இல்லைன்னா இந்த 4 கேள்வி கேட்கலாம் ஊரை விட்டு ஓடிடுவான்ற மாதிரிலாம் இருக்குது. நல்லா வரட்டுவாங்க பேசல. நான் பேசுகிறத பார்த்து நான் சொல்கிறத வாயால் சொன்னால் முழங்கால் போட்டு செய்கிற மாதிரி அவங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அப்படி வந்தாங்க. என்னம்மா அப்படி வந்தாங்க. எனக்கு அப்போ தான் பதவி கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில். நான் இங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் ஈரோட்டில். கலகலகலான்னு ஊழியம் நடக்குது. ஊழியமாக கூப்பிட்ட உடனே 10 பேருக்கு 12 பேர் வந்தாங்க. 25,000 ஒன்று இருக்கு, 30,000 கிடச்சிச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள் பணம் கொடுக்குறாங்க, தசமமாக காணிக்கை வருது. இந்த காணிக்கையை நீங்கள் எடுத்து சொல்லி
இதுக்கு தான் முக்கியம், இதுதான் செய்யணும், அந்த ஊழியர் செய்கிறவங்களுக்கு முதலாவது செய்யுங்க, அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்லுவேன், நான் செய்வேன். 4 வருஷம்தான் சாத்தானுக்கு பிடிக்கல. இங்கே வந்து 6 வருஷம், 4 கூட 2 வருஷம். இங்கேருந்து நான் வந்து கேரளா மலை பக்கத்தில் இருந்து, இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து, அந்தமான்லேருந்து, அங்கேருந்து இங்கேருந்து அவ்வளோத்துக்கு இதை செய் அதை செய். பீட்டர் தோமனின்னு ஒருத்தர் இருந்தார். சொல்ல 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 அவர் எழுதி 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 சம்மதம் வாங்கி அதை வாங்கி அவர் பாபி குரியன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய், ஐயா தயவுசெய்து இது நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம், நீங்கள் சம்மதம் மட்டும் தெரிவித்தா போதும், நாங்கள் எங்கேயாவது காசை பார்த்து எடுத்து செஞ்சுருவோம், இந்த ஊழியத்தை மட்டும் கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு எங்களுக்கு இவர் கையெழுத்து போட்டு போட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கே ஆச்சரியம். இன்றைக்கும் அவருக்கு தள்ளாடுற மாதிரி அவர் இருக்கார். என்னை விட ஒரு 4 வயசு குறைவு தான், நடக்க முடியல, கஷ்டப்பட்டு அவர் இருக்கார் இல்லைங்களா. இல்லை இன்றைக்கும் சொல்லுவார், எனக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது செய்யணும்னு சொல்கிறது, பணம் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்கும். ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் நடத்துகிறாருன்றதை பற்றி இன்னைக்கு அது பணம் வச்சுருக்கவங்க, பணத்தை பொறுப்பாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, ஊழியர் செய்கிறவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, இந்த ஸ்பென்சர் ரோட்டில் ஒரு ஓட்டுக்கட்டு இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு இன்னைக்கு விழுந்துருமா நாளைக்கு விழுந்துருமான்னு இடத்துல ஆஸ்பத்திரி, எஸ்டிஏ ஆஸ்பத்திரி, டாக்டர் போர்கே FRCS, வெக்கமாக இருக்கும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், செவன்த் டே ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓட்டுக்கட்டு. எப்படி காசு வந்துச்சு என்னன்னு சொல்லி எட்வர்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கே தெரியாது. காசு விசுவாசிகள்லாம் கஷ்டப்படுறவங்கள தான் இருந்தாங்க அன்னைக்கு. இந்த ஆண்டவர் வழியை தருது, இந்த ஆண்டவர் வழியை தருது. இந்த சபை விசுவாசத்தினாலும் தியாகத்தினாலும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சபை விசுவாசத்தினாலும் தியாகத்தினாலும் முடிவு வரும். பணம் பெருசு இல்லை, நீங்களும் நானும் பெருசு இல்லை, அவர் பெரிய பேரை அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் யார் யார் முன்னிட்டு போகிறாங்களோ அவங்கள வச்சு ஆண்டவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி ஆவார். அதனால தான் நான் வந்து நிர்வாகத்தில் ஈடுபட வேண்டியிருந்தது. ஒரு நாளும் அந்த நிர்வாகத்தில் நான் வரும்போது அந்த ட்ராயரில் ஒரு பேனாவும் பென்சிலும் வச்சு பாஸ்டர் பேட்டிசன் வந்து எனக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கு பிறகு 6 வருடம் கழித்து ஒருத்தட்ட ஒப்படைக்கும் போது அந்த ட்ராயர் திறந்து அதே பேனாவும் பென்சிலும் அங்கே கிடைக்குது. வேறு ஒன்றும் நான் ஒரு பேப்பருக்கு போகிற ஒன்றுமே வச்சதில்லைங்க. எல்லாம் இங்கே ஒரு பேப்பரில் வச்சுருப்பேன். இது வச்சுக்கிட்டு நாங்கள் சுற்றி சுற்றி போவேன். அவங்க வழியிலேயே அங்கேயும் இங்கேயும் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு உத்தரவு வேணும், அதுக்கு உத்தரவு வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் அது போர்டில் கொண்டாங்க, அது கொண்டாங்க, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். இதை உடனே அதை வந்து நான் பீட்டர் தோமிட்டு சொல்லி இதை குறித்து வச்சுருங்க, இதை குறித்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். இன்றைக்கி ராத்திரி எனக்கு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல் பைஜாத்தாவுக்கு போவேன், லவ்லி ஸ்கூலுக்கு போவேன், கேச்சேலுக்கு போவேன், அங்கே போவேன், மைசூருக்கு போவேன், கொள்ளைகள் போவேன், சிக்மங்களூர் போவேன். போகணுன்ற அவசரமே கிடையாது. என் பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நான் தூங்கலாம். ஒரு நாள் அங்கே ஆஃபீஸில் இருந்தது கிடையாது. போவேன் வருவேன், எல்லா நேரமும் அங்கேயும் எல்லாருக்கும் ஜோப் பண்ணிட்டு இங்கே பெங்களூரில் வந்து போகாத வீடு கிடையாது. போவேன். சபை வளரணும், அதுக்காகத்தான் ஆஃபீஸு. பள்ளிக்கூடம் வளரணும், அதை வச்சு தான் காசு. ஆஸ்பத்திரி வளரணும், அப்போ தான் சபைக்கு வருவாங்க. சும்மா போதகம் பண்ண உடனே வரமாட்டாங்க. அதனால் அவங்க கொடுக்குற காசு வச்சு நம்ம 4 10 10 100 கொண்டு வர்றதுக்கு திறமை இருந்தால் நீ பதவியில் இரு, இல்லைன்னா எதுக்கு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பொறுப்பு வச்சோம். எல்லாருக்கும் தெரியும், காலேஜ் ஜாஷோடு ஒருத்தர் இருந்தார். நான் ஊரெலாம் சுற்றி சுற்றி வருவேன். அந்த உடனே அங்கே போனேன் இங்கே போனேன், இவ்வளோ செலவழிச்சு எவ்வளோ செலவழிச்சு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா உடனே பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால உடனே ட்ரெஷரர் வந்து கையெழுத்து போட்டுவார், நம்ம காசு வாங்கிட்டு வீட்டு போயிடலாம். எனக்கு நான் எங்கே போனேன் ஏது போனேன்னு தெரியாது. நான் அந்த நாளில் அவருக்கு அங்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லியிருப்பேன். அங்கே திரும்பி வந்தோடனே இந்த ஊருக்கு போனீங்களா அந்த ஊருக்கு போனேன்னு கேட்பார். அவர் தான் எனக்கு ரிப்போர்ட் எழுதுவார்.
ஒரு இந்த ஊருக்கு போனார், யாரையும் விட்டுறாதீங்க, அந்த ட்ரெயின் காசு அவர் கிடைக்காம போயிடக்கூடாது. இங்கிருந்து 6 வருஷம் அப்படி தான் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஆள் என் செக்ரட்டரியாக இருந்தவங்க, என்ன செக்ரட்டரியாக இருந்தாங்க, இந்த அம்மா நேற்று எங்கள் அம்மாட்ட போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிக்டேஷன் கொடுப்பீங்க பாஸ்டர், நான் டிக்டேஷன் எடுத்துகிட்டு இருப்பேன், ஷார்ட் ஹேண்ட் அது இதெல்லாம் படித்து நான் டிக்டேஷன் எடுத்துகிட்டு இருப்பேன், நீங்கள் அந்த தலைகளாக நீங்கள் அதில் இப்படி எழுதுனீங்களே என்னன்னு கேட்பீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஸ்பைசர் காலேஜில் எனக்கு வந்து ஹாபி வந்து டைப் அடிக்க படிச்சிடணும், ஹாபி. அதுக்கு மேலே இவங்கெல்லாம் இப்படி இப்படின்றாங்க, மறுபடியும் வாசிக்கும் போது அது கரெக்டாக ஒரு பேராகிராஃப் மாதிரி வாசித்துடுறாங்க. எனக்கும் அது மாதிரி ஷார்ட் ஹேண்ட் போய் ஷார்ட் ஹேண்ட் படித்தேன் அந்த அம்மாட்ட. அவங்க சொன்னாங்க, நீ ஊழியத்தை இதெல்லாம் விட்டுரு, பிஸ்னஸ் எடுத்துன்னு விட்டுரு, நீ செகண்டரி சயின்ஸுக்கு வந்துரு, நான் உடனே பார்த்துக்கிறேன், நீ எடுக்கிற டிக்டேஷனை பார்த்தா எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இப்படி அடிக்கிற டைப்பை பார்த்தா முதல் வருஷத்துலேயே 2வது வருஷம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போது இந்த ஆஃபீஸ் வந்து 20-30 லெட்டரை அடிக்க சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கூட்டம் நடத்திட்டு அடுத்த நாள் காலையில் வரும், இவங்க எல்லாம் வரிசை அடித்து வச்சுருப்பாங்க. மடமடமடன்னு அது கையெழுத்து போடணும். சரி, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடக்கூடாது. சரியாக அடித்தாங்களோ இல்லையே தெரில. இவர் 10,000 ரூபா அந்த இடத்துல கடன் வாங்கினார்னு அந்த அம்மா வந்து இன்னொரு லெட்டர் எழுதிச்சுன்னா அதுக்கு கையெழுத்து போட்டுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டமாயிரும்ன்றது மாதிரி இருக்கும். அதனால் வருவேன், அவங்க எல்லாரும் பயத்தோடு தான் வந்து எல்லாத்தையும் வைப்பாங்க. நான் அதில் வந்து 4 கையெழுத்து போடுவேன், 5வது எடுத்து அதை லேசாக பார்ப்பேன். பார்த்த உடனே அதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஒரு தப்பாக ஒரு காரியமோ இருக்கும். நான் அப்படி சொல்லலை உங்கள்கிட்ட, நான் அதை அடிக்க சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவர், அவர் பிரசங்கம் பண்ணுறது தான் பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தா இவர் இங்கே வந்து 25 லெட்டர் அடித்ததில் 4வது லெட்டர் எடுக்கிறதா அதில் தப்பு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப கண்ணு கருத்துமாக எனக்கு டிக்கெட் அடித்தது லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த சீட்டை கையில் வச்சுட்டு நான் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அங்கே போர்ட் மீட்டிங் நடத்த போவேன். அந்த அஜெண்டா ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன். அது கொண்டு வருவார், பிரின்ஸிபால் கொண்டு வருவார். கொண்டு வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்பேன், எல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படின்பாரு. நான் சொன்னேன், அன்றைக்கி வழியில் நீங்கள் சொன்னீங்களே இது முக்கியமான ஒரு காரியம் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியிருக்கு, நாங்கள் கொஞ்சம் அனுமதி கேட்டேன்னு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்களே, நான் நீங்கள் அதை கொண்டாங்க நான் பார்த்துன்னு அதை காணமேங்க. எவ்வளோ உருக்கமாக என்கிட்ட கேட்டீங்க, அதுக்கு அப்ரூவ் வாங்கன்னு தான் நீங்கள் கேட்டீங்க. நான் சரி அதை கொண்டாங்கன்னு தான் நான் சொன்னேன். அது எங்கே அது காணமே தான் நான் இங்கே குறித்து வச்சுருக்கேனே. அவ்வளவுக்கு ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. பள்ளிக்கூடம்லாம் நான் வருவேன் போனேன்னா நான் போக வேண்டியதில்லை. ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னால் நான் போக வேண்டியதில்லை. பாஸ்டர் நான் போக வேண்டியதில்லை. ஆஃபீஸுன்னா நான் போக வேண்டியதில்லை. அவங்களுக்கு தெரியும் நான் வருவேன் போவேன், பைபிள் கை மாற்ற அலைவேன். ஆனால் வந்து நிர்வாகம் ஒழுங்காக நடக்கணும், ஊழியர் நல்லா நடக்கணும், ஏழை எளியவங்களை சரியாக பார்க்கணும், எல்லாரும் அவங்கவுங்க காரியங்களை பொறுப்பாக நடத்தணும். ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதித்து நடத்தணும். இன்னைக்கு இதை ஆரம்பித்து நடத்தி செஞ்ச காரியங்களை திருப்பி பார்க்கறதுக்கு இப்படி போய் எல்லாரையும் பார்த்துட்டு தோத்தரை போட்டு ஜோப் பண்ணிட்டு போனேன்னா மனசுக்கு ரொம்ப எப்படியாவது ஆண்டவர் கடைசின்னு இந்த மண்ணில் தானே எங்கேயாவது வந்து எங்கேயாவது செஞ்சிட்டு இருக்கும் போது அங்கே இங்கே கொண்டு போய் எங்கேயாவது வச்சிடாதீங்க. இதான் இப்பப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஆண்டவர் என் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு நினச்ச காரியத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்க. நான் அங்கே போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன்னு தான் பேர். அங்கே சுற்றுனேன் இங்கே சுற்றுனேன்ற பேர் கிடையாது. பைபிள் கைமா புஸ்தகம் கைமா அங்கே கிடைக்காத காரியம்லாம் அங்கே கிடைக்கும், அங்கே பார்க்காத காரியம்லாம் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்த்து நோட்டு புஸ்தகமாக இவ்வளோ இருக்கும். மறந்துடக்கூடாது. இங்கே வந்தால் உன்னை திருப்பின உடனே ஒன்று வரணும். அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்களோ அது ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு மாதிரி என்ன போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், ஆட்களோட பழகணும், பேசணும், எல்லாம் இருக்கணும். ஒரு குறைவு இல்லாமல்
ஆண்டவர் வந்து ஊழியத்தில் யாராக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். வேறு வேலை செஞ்சு நமக்கு என்ன காசு சம்பாதிக்க முடியாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த காரியத்தில் வந்து நாங்கள் இந்த சபையை வளர்த்து எப்படியாவது 4 பேருக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு காரியத்தை வைக்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது எங்கே அப்படி செய்யணும், அது சரியில்லை, உண்மைக்கு சரியில்லை. நம்ம நினைக்கிறோம் ஊழியத்தை கவனிக்கிறவங்க பொறுப்பாக நடத்தணும்னு நினைக்கிறோம், எல்லார் கண்ணிலையும் மண்ணள்ளி போட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, எல்லார் கண்ணும் திறந்துருக்கு, எல்லார் வாயும் பேசிக்கிட்டே இருக்கு. அது ஏன் முன்னால் பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பேசுறது என் காதில் உழுது, கேட்குறது எனக்கு வருத்தமாக இருக்குது. அது இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு விருப்பமான காரியம். எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நான் யார்கிட்ட போய் என்னத்தை கொட்டி அழுகிறதுன்னு தெரியல. நான் ஒன்று தான், நான் ஆண்டு விட்டு அழுதுகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கேள்விகளையும் கேட்டு எல்லாரும் உட்காந்துருந்தாங்கன்னா நான் சொல்கிறதில்ல, நான் சொல்கிறது எனக்காக சொல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு நாளைக்கு முன்ன ஏதாவது ஒரு மனமாற்றம், ஒரு புதிய திருப்பம் இந்த சபையில் ஏற்படணும். இந்த விசுவாசிகள் தியாகம் பண்ணி சத்தியத்துக்காக உண்மையாக இருந்து கொடுக்குற தசம காணிக்கை 57 ஒரு பைசாவுக்கும் நம்ம உத்தரவாதம் எடுத்து அதை வந்து ஊழியத்தை வளர்க்கறதுக்காக, சபையை வளர்க்கறதுக்காக, ஆண்டோடைய பிள்ளைகளை, சபையினுடைய மக்களை வளர்க்கறதுக்காக நம்ம பாடுபட்டு ஊழியம் செஞ்சால் தான் நல்லது. அதை தவிர வேற செய்யக்கூடாது. ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்காரு, பொறுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு காலம் பெருசு இல்லை. நேற்று என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன பார்த்து இப்படியே போயிட்டு இருந்தா எப்படின்னா, அவருக்கு காலம் பெருசு இல்லை. உங்களுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து 10 வருஷத்துல எப்படி 2 நாளில் முடிச்சிருவார். என்னைக்கு நம்ம திரும்பணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு 2 நாளில் முடிச்சிருவார். அதனால் அதை பற்றி கவலை இல்லை, நம்மளை பற்றி தான் அவர் கவலையாக இருக்குது. அதனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஒருத்தர் பேசி எல்லாத்தையும் பேசுவேன். யாரும் எல்லார்ட்டையும் பேசுவேன், போகிற இடத்துலலாம் பேசுவேன். இதை தவிர வேறு அந்த கதை இந்த கதை அது இது ஒன்றும் அது பேசுகிறதில்ல. மிக்க நன்றி பாஸ்டர். கடைசி 2 கேள்விகள், 2ஐயும் இணைத்து ஒன்றாக கேட்கின்றேன். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கேள்வி பாஸ்டர். இது குடும்பமும் ஊழியம் பார்த்தோம். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியம் பார்த்தோம், நிர்வாகம் ஊழியத்தையும் பார்த்தோம். எல்லாம் அனைத்தையும் சேர்த்து இணைத்து ஒரு கேள்வி. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே, அவருடைய மகா இரக்கத்தினாலே அவர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்கின்ற வேலையை நாம் மனதளவில் யோசித்து பார்த்து, அங்கே நீங்கள் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறப்படாமல் இருந்ததா என்னோடய வாழ்க்கையில் ஊழியத்து நிமித்தம்? Was there any unfulfilled wish in my ministry that should have happened, it did not happen? அது இருந்துச்சா? ஒரு எக்கோ. அது ஒன்று. ரெண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக, உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் சித்தம் இருக்குமானால் மற்றவர்களையும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களை நீங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது கண்ணாடி கடல் அண்டையிலே உங்களுடைய உணர்வு, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் பாஸ்டர் பரலோகத்தில்? How will be your experience when you see those people through whom, through your messages and life, if you see them there along with you according to God's will, what will be your reaction? And secondly, is there any unfulfilled wishes in your ministry that you thought that they should have been completed, Pastor? இந்த 2 கேள்வியை சேர்த்து உத்தரவு சொல்லணும்னாலும் சொல்லலாம். அதே சமயத்தில் 2வது கேள்விக்கு 1வது உத்தரவு சொல்லணும் அப்படின்னு நினச்சா, 2வது கேள்வி பற்றி எனக்கு பெரிய கஷ்டம் கவலை ஒன்றும் கிடையாது. முதல் கேள்வி பற்றி தான் கவலை. என்னென்னா, நான் அங்கே போய் சேருவேன்னா சேர மாட்டான்னா அப்படின்ற வரைக்கும் சொல்றது கூட இல்லை. அவர் கூட நமக்கு எழுதி கொடுக்கல, நம்ம ஒன்றும் சீட்டு வாங்கலை. பல்லவத்துக்கு போகும்போது 3 ஆச்சரியம் நம்மை சந்திக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவேன். 3 ஆச்சரியம் நம்மை சந்திக்கும். என்ன அப்படின்னா,
வந்து இவங்களை காணுமே, அவர் கண்டிப்பாக வந்திருப்பார்ல நினைச்சேன். முதல்ல இருப்பார் மேடையில், அவர் தானே முதல்ல முக்கியமான ஆளாக இருப்பார். நல்ல நல்ல பாட்டில் பாடுறது ஜோமெல்லாம் பண்ணுவார். அவரை பார்க்கணும், பார்த்து எங்கே காணுமே. வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, இவன் எப்படி இங்க வந்தான்? பயங்கர ஆளியாச்சேவே. இவன் இங்க கீழே 7வது இருந்தா 9வது இருந்தா அங்கெல்லாம் போக நினைச்சோம். அந்த ஆண்டவர் வந்து யாரை கூட்டிட்டு போவாரு, யாரை விட்டுருவாரு, ஏன் விட்டாரு, ஏன் விட மாட்டாருன்னா அன்னைக்கு தான் வந்து ஆச்சரியம் வந்து நம்மை சந்திக்கும். சும்மா எல்லாம் இங்க வந்து வெளிவேஷம் போட்டு அப்படி இப்படி நம்ம இருக்கிறது ஒன்றும் வேலை நடக்காது, வேலை நடக்காது. மூணாவது ஆச்சரியம் என்னன்னா, என்னை கொண்டு வந்து அந்த ஆண்டவர் அங்கே சேர்த்தாரு. எப்படித்தான் சேர்த்தாரோ, காலமெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, என்னை கொண்டு வந்து அங்கே சேர்த்தாரு. எப்படித்தான் அந்த ஆண்டவர் சேர்த்தாரோன்னா, ஐயா சொன்ன மாதிரி கிருபை 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 கிருபை. அன்றைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி சுத்த கிருபை தான். அப்படி ரெண்டாவது என்னன்னா, அது போனால் என்ன அப்படின்னு கேட்டார் ஐயா. அதுக்கு முன் ருசியா ஒரு ஆளுக்கு இங்கே ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு இடத்துல இன்னைக்கு 41 பேர். போன வாரம் வியாழக்கிழமை அவர் இறந்துட்டாரு. அந்த அம்மாவை போய் விசாரிக்கிறதுக்காக திருச்சியில் இறங்கி அங்கே ஓடுறோம். என்னை கூட்டிகிட்டு வந்தவர் அவருக்கும் சொந்தக்காரர், நல்ல எண்ணெயும் சேர்த்து கூட்டிகிட்டு போனார். சொல்கிறாங்க, சென்னையிலேருந்து வெறுங்கையும் யாக்கோபாவது ஒரு கோல கையில் வச்சுருந்தாரு. அது கூட இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து இறங்கணும். இந்த சத்தியத்தை மாதிரி கொடுத்தீங்க, வழியை காட்டினீங்க. 41 பேர் எங்கள் ஒரு ஃபேமிலியில் இன்னைக்கு நல்லா இருக்கும். குடிசையிலே குடிசை, 5 பிள்ளைங்க. கஷ்டத்தை பார்த்துட்டு கணவர் ஓடிட்டார். அந்த அம்மா இதை வச்சு காப்பாற்றணும். ஏதோ குடிசையில் வாழ்கிறவங்க எப்பவுமே இறக்கம் காட்டுவாங்க. அவங்களே குடிசையில் வாழ்கிறாங்க, அவங்க என்னத்தை இறக்கம் காட்டுன்னு சொல்லி இந்த குடிசையெல்லாம் போய் சேர்ந்து அந்த சாக்கடாதுக்கு இதெல்லாம் போய் வச்சுருந்தா அதில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. இதில் வேணால் நீ ஒரு குடிசையை போட்டு நீ அங்கே இருந்துக்கணும். இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு வீடு, திருச்சியில் தம்பிக்கு ஒரு வீடு. ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் 2 அமெரிக்காவில் இருக்குது, 2 இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இந்த பையங்களை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். அங்கே போய் என்னென்ன ஆச்சரியம்லாம் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஐயோ, இன்னைக்கு ஏன் மன நிறைவோடு இருக்கேன்னா, அன்றைக்கு ஒன்று இந்த ஜான்சன் வந்து சும்மா ஒரு பேச்சுலராக தான் என்கிட்ட பழகினார், பேசினார், பாட்டெல்லாம் பாடினார். இன்னைக்கு அவர் ஃபேமிலியில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் அது நம்ம எப்படி கூடி ஒரு நம்பர் கொடுக்கணும். அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க ஊர் நிறைஞ்சிரும். எல்லாம் கொஞ்சம் சேர்ந்தவங்க, படித்தவங்க, வச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எனக்கு நிறைய பேர் நியூயார்க்கில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, ஆந்திரத்தில் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவர். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியத்தக்க தீர்மானித்து ஒருத்தரும்
கையேந்திகளாலே தெரியல நான் பார்த்ததில்லை. அவ்வளோதான். இங்கே வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீங்கன்னா இருக்கலாமா வேண்டாமா போகலாமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ஒரு மாதிரி ஊசலாடுற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலும் கூட மனசில் வச்சுக்கோங்க, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதில் வளர்ந்தேன். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது, ஒருத்தர் கிடையாது. அதுக்கு நேர் மாறா நான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த உலகத்தில் இன்னைக்கு என் கண்ணு முன்னால் அன்னைக்கு அந்த நாளில் ஒரு சொன்ன மாதிரி நாங்கள் போகும்போது ஆண்டவர் கிருபையை கூட்டிட்டு போனான்னா எனக்கு என்னென்ன ஆச்சரியம்லாம் இருக்குன்னா அப்படி ஆச்சரியமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதனால் மீதமாக இன்னும் எத்தனை எங்கள் அப்பா 84 இறந்தாங்க, எனக்கு இன்றைக்கி 84 ஆக போகுது இந்த வருஷம் நிறுவனம் பார்த்து. அவங்க 84 வரும்போது நான் 82 போய் அவங்க பார்க்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு நடக்க முடியாது, இப்படி இப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த படி ஏறுறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டு ஏறுறதோட மீதி ஒன்றும் குறையலை. ஒரு மருந்து மாத்திரை அது இது ஒன்றுமே இது வரைக்கும் எடுக்கலை. ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சை அது சிகிச்சை இது சிகிச்சைன்றதுலாம் கிடையாது. எனக்கு இந்த சோறு கிடைக்கல அது சோறு கிடைக்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது. ஒரு இடத்துல ஏதோ கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டு இந்த அம்மா வந்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது ஒரு 2 நாள் என்னத்தையே சாப்பிட்றாரு வராருன்றாங்க. அந்த ஆண்டவர் தான் உயிரையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து காப்பாற்றி. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னால் உங்களை பார்த்தேன், இந்த சத்தம் அப்படியே இருக்கு பாஸ்டர், நீங்களும் அப்படியே இருக்கீங்க. நான் அப்படித்தானமா இருக்கணும், சத்தம் அப்படித்தானே இருக்கணும், அதானே சொல்றீங்க, ஏட்டா அதானே சொல்றீங்க, அதே மாதிரி இருக்கணும், பயப்படாதீங்க. இந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இவங்க எல்லாருக்கும் இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் என்ன கேள்வி கேட்க போறாரு தெரியலன்னாலும் எனக்கு தெரியும் என்ன ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்களையும் ஊழியத்தை செய்த காரியங்களையும் சொல்ல போறாரு. நான் செஞ்சது எனக்கு 1-2 ஞாபகத்துக்கு வராமலா இருக்கும், 1000 இருக்கு. இங்கேருந்து ஸ்பென்சர் ரோட்ல இருந்து, அங்கேருந்து இங்கேருந்து, பீதார்ல இருந்து, பெல்காமில் இருந்து, கொல்லைக்கால இருந்து, சிக்கமங்களூர்ல இருந்து, மைசூர்ல இருந்து, அங்கங்கே போய் எதை கட்டி அதை கட்டி அதை வச்சு இதை வச்சு அங்கே பிரசங்கம் பண்ணி இங்கே பிரசங்கம் பண்ணதெல்லாம் நான் போகணுன்ற கட்டாய சட்டம் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். இங்கே தான் இருக்கலே தவிர எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கேன், எல்லாரோடும் போயிருக்கேன். இங்கே போனோன்னே அவர் பெங்களூரில் இருந்தார். இங்கே வந்து இறங்கணும்னா இல்லையோ என்னைக்கு வராருன்னு கேட்டிருப்பாங்க. ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக வந்தாலும் என்னத்துக்கு வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அவர் ஆஃபீஸுக்கு வந்து பெங்களூரில் இறங்கினோன்னா, பெங்களூர் இறங்கினோன்னா இங்கே வந்துருங்க, அங்கே வந்துருங்க, அங்கே இங்கே அனஸ்தான் இருக்குது, இங்கே அனஸ்தான் இருக்குது, கூட்டம் நடத்தணும் வைக்கிறது, ஒரே ஓட்டமாக ஓடுவோம். அந்த ஆண்டவர் வந்து இன்னைக்கு நான் நல்ல முறையில் ஆண்டவர் வந்து சபையை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னும் 10 மடங்கு ஆசீர்வாதம், அன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன், என்னைக்கு சொல்லுவேன், இன்னும் 10 மடங்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு காத்துட்டே இருக்காரு. நம்ம ஒரு சான்ஸு அவருக்கு கொடுக்கணும், ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கணும், கொடுத்து பாருங்க, ஆண்டவர்கள் எல்லாரும் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். தொடர்ந்து தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களும் ஆசீர்வதித்து உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள் அவசியம், உங்களுடைய ஊழியங்கள் அவசியம் என்று விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் ஊழியங்களையும் உங்கள் பிரயாணங்களையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். அதுவே எங்கள் ஜெபமாய் இருக்கின்றது. பாஸ்டர், இன்னும் ஒரு நிறைவேறப்படாத ஆசை, பாட்டு பாஸ்டர். இட்ஸ் பப்ளிக் டிமாண்ட், விசுவாசப்பிள்ளை தயவு செய்து இளங்கோ ரெடி ஆக்கிப்பா. டெரிக் பாட்டு மறந்துட்டோம் என்ன பண்ணுறது கூட எனக்கு சரியாக தெரியல. நான் ஆரம்பிக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் வந்துச்சுன்னா லேசாக அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும், பிற பிடிச்சிருவேன். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம்
ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எல்லாம் அவனாம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எல்லாம் அவனாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே. நான் அன்பு இயேசுராஜனுக்கே அப்படின்னு படிச்சுட்டு 2வது படிக்கும் போது அன்பு இயேசுராஜனுக்கு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆவியான தேவனுக்கே அப்படின்னு நான் படிக்கிறது இல்லை. அவர் ஆவி இல்லை, அவர் ஆவியானவர், ஆவிக்குரியவர், ஆன்மீக பண்புகளுடையவர். ஆனா ஆவி இல்லை, ஆழ்த்தத்துவம் உடையவர். அதனால அது என்னது எப்படி படிப்பாங்க? ஆவியான தேவனுக்கு என்ன படிக்கிறதில்ல, மறுபடியும் அன்பு இயேசுராஜனுக்கு படித்தானே போதும் இல்லை அப்படின்னு அது படிப்பேன். இன்னொரு வேணா நான் படிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நின்று பாட்டு ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணிருங்க. வேண்டும் என் அவநாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அவநாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே. ஒரு 500 பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்கள் இருக்கிற நேரத்துல சுசேஷ பாரம் இல்லாமன்னு படிச்சேன்னா 500 பேர் 5000 பேர் பாடுவார். அந்த சிவகங்கையில ஐயா பார்க்கறது போனோம். ஆமா, எப்படியாவது வர போய் பார்த்துருக்கோம். என் சபையில் அவர் என்னை பற்றி ஒரு கவலை அவருக்கு இருக்காது. அவர்னால் இன்னைக்கு அசைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த ஒரு மனுஷன் பாட்டு பாடி செய்த காரியத்தை நான் உயிரை விட்டு பிரசங்கப்பட்டு செய்ய முடியல. இந்த பாட்டையை சேர்த்து பாடி இருந்தா நல்லா இருக்கும் போல. பாட்டு எனக்கு பிடிக்கும். அதுலயும் பாடினார் பாருங்க. பாட்டு எனக்கு பாடினார். என்ன பாட்டு? சுசேஷ பாரம் எல்லாம் சுவையா இருக்கு. அதான் என் வாழ்க்கை நோக்கம், குறிக்கோள், லட்சியம் எல்லாமே. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி எல்லாரையும் உற்சாகப்படுத்தினவங்களுக்கு இன்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போதுகிறோம். ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. சமயத்திலும் கூட பாஸ்டுடைய அருமையான அனுபவத்தை நாம் கேட்டோம். தயவுசெய்து அமருங்கள்.
பாஸ்டவர் சொல்வார்கள், அந்த காலத்தில் தான் அப்படியாக ஊழியம் நடந்தது, இந்த காலத்தில் நடக்கலை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அதே போல் 10 மடங்கு இந்த காலத்தில் இருக்க வேண்டும், அதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறதற்காக செய்வீங்கன்னு சொன்னார்கள். நிச்சயமாக தேவன் அவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். நாம் கேட்பது மட்டுமல்லாதபடிக்கு அவரை போல குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம் அநேக பிள்ளை தேவனுடைய சன்னிதானத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் பாரப்பட்டு ஜெயிப்போம், பிரயாசம் செய்வோம். இந்த சமயத்திலும் கூட பாஸ்டருடைய ஊழியத்தை முன்னிட்டு அருமையான சாட்சியை கேட்ட பிறகு அருமை சகோதரி இளங்கோ அவர்கள் தான் ஊழியருக்கென்று எழுதின அந்த பாடல் இந்த சமயத்தில் அவர் பாட ஆசைப்படுகின்றார். இளங்கோ அவர்கள். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே இந்த பாடல் இந்த தருணத்தில் பாடியே தீரணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1.5 2 hour ஆகும்னு நினைக்கிறேன். யாருடைய கண்களும் பிதுங்கலை, இந்த பக்கம் எங்கே அசையலை, அப்படியே ஃபுல்லாக அவரை தான் நோக்கியிருந்தாங்க. ஏன்னா அவருடைய சாட்சி உண்மையாகவே இவ்வளோ மேன்மையாக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஒரு இன்ஸ்பயராக இருந்துச்சு. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் மத்தியிலும் ஒரு பெரிய சாட்சியாக அவர் செஞ்ச ஊழியங்களை நினைக்கிற நேரத்தில் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். இந்த பாடல் ஆக்சுவலி இது பாஸ்டருங்க செஞ்ச ஊழியத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் பாடும்போது தயவுசெய்து நான் படிச்சிடறேன் இதை கவிதையா. உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மெய்ப்பனாய் உன்னை தெரிந்து கொண்டார் மேசியா இயேசுராஜன். போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அபிஷேகம் செய்தாரே ஆண்டவர் ஊழியராய், ஆயுளுள்ளவரை ஓய்வின்றி உழைக்கவே, மந்தைகளை மேய்ப்பவர்களாக, இயேசுவுக்காய் உழைப்பவர்களாக, அஞ்ஞான மார்க்கத்தின் வழி விலகியே மெய்ஞான பாதை காட்டி எங்களை வழி நடத்தினீர். போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உயர்வான ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்ததால் யாக்கோபின் ஆசீர்வாதம் தந்து உன்னை காப்பாரே. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றை போல, உன் குடும்பம் ஒளிரும் விளக்காக, உன் தேவை நீர் அறியும் முன்னே தேவன் காப்பாரே. உன் முதிர் வயதின் ஆசீர்வாதம் தந்து காப்பாரே. இந்த அற்புதமான வரிகள் உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்க தயவுசு. உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மேய்ப்பனாய் உன்னை தெரிந்து கொண்டார் மேசியா இயேசுராஜன். உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மேய்ப்பனாய் உம்மை தெரிந்து கொண்டார் மேசியா இயேசுராஜன். போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மேய்ப்பனாய் உன்னை தெரிந்து கொண்டார்
மேசியா இயேசுராஜன். அபிஷேகம் செய்தாரே ஆண்டவர் ஊழியரா, ஆயுள் உள்ளவரை ஓய்வின்றி உழைக்கவே. அபிஷேகம் செய்தாரே ஆண்டவர் ஊழியரா, ஆயுள் உள்ளவரை ஓய்வின்றி உழைக்கவே. மந்தைகளை மேய்ப்பவர்களாக இயேசுவுக்காய் உழைப்பவர்களாக அஞ்சான மார்க்கத்தின் வழி விலகியே மெய்ஞான பாதை காட்டி எங்களை வழி நடத்தி. போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உயர்வான ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்ததா, யாக்கோபின் ஆசீர்வாதம் தந்து உன்னை காப்பாரே. உயர்வான ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்ததா, யாக்கோபின் ஆசீர்வாதம் தந்து உம்மை காப்பாரே. உன் பிள்ளைகள் ஒளிவ மரம் போல, உன் குடும்பம் ஒளிரும் விளக்காக. உன் தேவை நீ அறியும் முன்னே தேவன் களிப்பாரே. உன் முதிர் வயதின் ஆசீர்வாதம் தந்து உன்னை காப்பாரே. போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. போதகரே, வேத போதகரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மீட்பனாய் உன்னை தெரிந்து கொண்டார் மேசியா இயேசுராஜன். உத்தமமான ஊழியரே, கர்த்தரின் திருப்பணி செய்பவரே, மீட்பனாய் உன்னை தெரிந்து கொண்டார் மேசியா இயேசுராஜன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் இளங்கோவின்
ஆவியின் வரங்களை தேவன் வெகு ஆசீர்வதித்து இன்னும் தொடர்ந்து இறைவனுக்கு அப்பாட தேவன் கிருபை செய்வார். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கூட்டத்தை நிறைவு செய்யத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த மாலை மங்கின வேளையில் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து நல்லதொரு சாட்சியை நாங்கள் போதகர் வாயிலாக கேட்க கிருபை கொடுத்துற அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக, ஒரு நிருபமாக, அனைவரும் வாசிக்கக்கூடிய ஒரு நிருபமாக விளங்கினதுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த ஊழிய பாதையை நாங்கள் பின்னைக்கு பார்க்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்திரு, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளிலும் விசுவாசம் தென்பட்டது. கர்த்தாவே, ஆனந்த கண்ணீரை நாங்கள் கண்டோம். அது மாத்திரமல்ல, கஷ்டங்கள் மத்தியிலும் எவ்வாறு இறைவன் ஊழியத்தை தாங்கினார் என்பதை நாங்கள் அவருடைய வாயிலாக தெரிந்து கொண்டோம். கர்த்தாவே, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து ஊழியக்காரரின் நலனை விரும்புகிற தேவன் நீர் ஐயாவையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் ஒரு விசை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தம் இருக்குமானால் இந்த புதிய வருடத்திலே அவர் இன்னும் இரட்டிப்பான பலத்தோடும் பரிசுத்தாவின் வல்லமையோடு தொடர்ந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய ஒரு வாய்ப்பை தாரும். அப்பா, இம்மட்டும் ஐயாவின் வாழ்க்கையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக, அவருடைய அன்பின் மூலமாக இயேசுவை சுந்தரரை ஏற்றுக்கொண்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், சுவாமி ஆயிரக்கணக்கான மக்கள், அநேகர் உம்முடைய ஊழியத்தை செய்து வருகிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர் ஒருவரும் கெட்டு போகாதபடி சுவாமி நாங்கள் அனைவரும் ராஜ்யத்தை அடைய ஒரு வாய்ப்பை தந்து வழி கெஞ்சுகின்றோம். இந்த சாட்சியை கேட்ட சபை விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசம் பலப்படட்டும். அப்பா, கிறிஸ்துவன் அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்காமல் பார்த்துக்கொள்ள கிருபை தாரும். மீதம் நேரம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நாள் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் பரிசுத்த பரம்பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரே. இம்முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் இந்த விசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடும், வர தடைப்பட்ட மக்களோடும், அருமையான ஊழியக்காரர் போதகர் வில்மாட் அவர்களோடும், அவர் ஊழியங்களோடும், சபை போதகரோடும், அவர் குடும்பத்தோடும், வர தடைப்பட்ட மக்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென், ஆமென். Amen.